Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் மீண்டும் ஒரு முறை தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்து அவருடைய வார்த்தையை கேட்க தியானிக்க தேவன் நமக்கு கொடுத்த அளவற்ற அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நான் மனப்பூர்வமாக ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God wholeheartedly for giving us grace to come to His presence in this morning hour to listen to His word and to meditate His word. இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு தம்முடைய தயவுள்ள வார்த்தையை கொண்டு தேவன் பேசுவாராக, இடைபடுவாராக. Even today may the Lord speak with us through His gracious word and minister to us. நாம் ஜெபத்தோடு இந்த காலை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். Let us start this morning devotion with a prayer. Hallelujah. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும். ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும். ஆதி காலத்தில் வியாதியாவையும் அற்புதமாய் சொஸ்தப்படுத்தியவர். ஆதி காலத்தில் வியாதியாவையும் அற்புதமாய் சொஸ்தப்படுத்தியவர். ஆத்மா எல்லாம் ரட்சியுமையா ஆத்மநாயகா யேசையா. ஆத்மநாயகா யேசையா. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும். ஐந்து காயம் ஆறாக ஓட ரத்தம் எல்லாம் சொரிந்தீரையா. ஐந்து காயங்கள் ஆறாக ஓட ரத்த வெள்ளம் சொரிந்தீரையா. பாவியாம் என்னையும் மன்னியும் என்று கெஞ்சும் இந்த வேளையிலே. கெஞ்சும் இந்த வேளையிலே. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும். இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Our glorious and merciful Father, we thank you for the remission of sins that you have given us, Lord. நீர் பரிசுத்த, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர். Lord, you are holy and you make us holy, Lord. எங்கள் மேல் வைத்த உம்முடைய அளவற்ற அன்பினாலே உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக நீர் தந்தருளி எங்களை ரட்சித்து எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, thank you that you're making us holy by giving your only begotten Son because of the love that you have upon us, Lord. இந்த காலை வேளையிலேயும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை அறிந்து கொள்ள
உம் சத்தியத்திலே நாங்கள் வளர எங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் தாரும் அப்பா. Lord, even this morning, Lord, give us, Lord, the strength and the energy, Lord, to learn your word and also to grow up in your word, Lord. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். Glorify your name alone, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை பெரியது. Praise the Lord. God is good and his mercies are great. இந்த காலை வேளையிலே மீண்டும் ஒரு முறை நாம் 180 நாட்களில் நீதிமொழிகளை தியானிக்கிற தியானத்தில் 128ஆம் நாளுக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் அளித்த அவருடைய அளவற்ற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace to enter this 128th day among 180 devotions from Proverbs. கர்த்தர் இன்றைக்கும் நம்மோடு பேசுவாராக. May the Lord speak with us even today. நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களை வாசிக்கலாம். Proverbs chapter 5 verses 11 to 14. முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். And you mourn at last when your flesh and your body are consumed, and say, how I have hated instruction and my heart despised correction. I have not obeyed the voice of my teacher, nor inclined my ears to those instructed me. I was on the verge of total ruin in the midst of the assembly and congregation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த வேத பகுதியிலே நாம் ஒரு சில நாட்களாகவே அப்படியே தரித்திருந்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். So we are remaining in the same scripture portion for past few days, and we are meditating on this. ஆண்டவர் கிருபையினாலே முதலாவது பொல்லாத உறவுகளை குறித்த சத்தியங்களை நாம் முதலாவது கற்றுக்கொண்டோம். First we learned truth about the immoral relationships. ரெண்டாவது போதகர்களின் முக்கியத்துவத்தை குறித்து நாம கவனித்தோம். And next we learned about the importance of our teachers. இன்றைய காலை தியானத்துக்காக நான் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு இன்னொரு முக்கியமான சத்தியத்தை இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை கர்த்தர் எனக்கு உள்ளத்திலே ஒரு உணர்வை தந்து அதை தியானிக்க பண்ணினார். This morning, as I was in the presence of God meditating upon the scripture, the Lord gave me an important subject that we have to meditate and give emphasized on it. இன்றைக்கு நாம் கவனிக்க போகிற தலைப்பு, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்த காலத்தில் செய்த தவறுகளின் நிமித்தமாய் நாம் அனுபவிக்கும் வருத்தங்களை எவ்விதமாக கையாள்வது. So today the title of the devotion is Deal with Regrets. நம்ம நிறைய பேருக்கு கடந்த காலத்தை பற்றி நிறைய வருத்தங்கள் இருக்கு. We have many regrets about our past life. இந்த மகனை ஏன் இந்த அப்பா இவ்வளவு எச்சரிக்கிறார் என்று சொன்னால், முடிவில் நீ துக்கப்படுவப்பா, நீ ரிக்ரெட் பண்ணுவ, நீ ரொம்ப வருத்தப்படுவ. Why does this father warn or caution the son so much? It's because he says that you will regret in the end. நீ கடைசி நாள்ல உன் சரீரம் மாமிசம் எல்லாம் உருவழியும் போது, போதகத்தை வெறுத்துட்டேன், உபதேசத்தை கேட்காம போயிட்டேனே, நீ ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவ, ரொம்ப வருத்தப்படுவ நீ. So at last when your flesh and your body are consumed, you will regret that you hated the instruction and did not give heed to it. எல்லா தீமைக்கும் உள்ளாயிட்டேனேன்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது, அதுக்காக தான் இதெல்லாம் முன்னாலே உனக்கு சொல்றேன்னு அவர் எச்சரிக்கிறார். He also warns saying that I say all these things before so that you may not regret at the end, saying I was on the verge of total ruin. நம்முடைய வாழ்க்கையில நடந்து முடிந்த காரியங்களுக்காய் வருத்தம் கொள்ளாத ஒரு நிலையில வாழ்றது ரொம்ப நல்லது. So it is always good for us to live in a situation where we don't regret for the things that happened in the past. ஆனால் தவிர்க்க முடியாதபடி சில வேளையில வருத்தங்கள் வந்து விடுகிறது. But sometimes these regrets come which are unavoidable. இந்த வருத்தங்களை நாம சரியாக கையாள வேண்டியது ரொம்ப முக்கியம். And we have to deal with this correctly. நாம எவ்வாறு அதை திரும்பி பார்க்கிறோம், எவ்வாறு அதை கணிக்கிறோம், எவ்வாறு அது நம்ம வாழ்க்கையில அது ஆதிக்கம் செலுத்த இடம் கொடுக்கிறோம்ன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். So it is most important thing that how we deal with it, how we look at it, how we give room for that to have dominion in our life. எவ்வளவுதான் நீங்க படித்தவங்களா, எவ்வளவுதான் நீங்க ஜாக்கிரதையா இருந்தாலும்
சில வேளையில தவறு செய்வது மனித இயல்பாக மாறிடுது. No matter how much you are educated, how good you are, it is a human tendency that you commit mistakes. அடிக்கடி நான் நினைக்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல். I used to think about this apostle Paul very much. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்தீங்கன்னா அவர் கமாலியேலின் பாதத்திலே உட்கார்ந்து படிச்சாரு. This apostle Paul, he learned and he was educated at the feet of Gamaliel. சிறு வயது முதல் பக்தி வைராக்கியமா இருந்தாரு. He was very zealous right from his childhood. நியாயப்பிரமாணத்தை கற்றுத் தேர்ந்த ஒரு பரிசேயனாக இருந்தாரு. And he was a Pharisee, he was well trained in the law. சின்ன வயதுல இருந்தே தேவனுக்காக வைராக்கியம் கொண்ட ஒரு வாலிபனா இருந்தாரு. And he was a young man who was so zealous for God right from his childhood. ஆனா அவர் வாழ்க்கையில நிறைய தவறுகளை செய்தாரு. But he committed many mistakes in his life. அவர் பின்னால எழுதும்போது அவர் சொல்லுவாரு, நான் அறியாமையினால் செய்ததினாலே இரக்கம் பெற்றேன்னு சொல்லுவாரு. So later when he writes, he says, I received mercy because I did it unaware. I did it in ignorance, out of ignorance. எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. He says, I did it out of ignorance. நாம எல்லாருக்குமே நீங்க எவ்வளவு நல்ல எண்ணங்களை வைத்திருந்தாலும், எவ்வளவுதான் நல்ல குறிக்கோள்களை வைத்திருந்தாலும், சில காரியங்களை செய்து முடித்த பிறகுதான் இது நம்ம தப்பா செஞ்சிட்டோம் அப்படின்றத நம்ம உணர்றோம். So even many of us, no matter how good your intentions are, how good your motives are, but only after you finish doing that, we will regret that we have done a mistake. இந்த regret அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, நடந்து முடிந்த ஒரு தவறுக்காக அல்லது ஒரு முடிவுக்காக பிந்தின நாள்ல வருத்தப்படுறது, வேதனைப்படுறது. So the meaning of this word regret is to be sorry for a past mistake or a decision. பல ஆண்டுகளுக்கு முன்பாக 1954 ஆண்டுல ராஜர் பானிஸ்டர் என்ற ஒரு மனிதன் இருந்தார். So many years ago in 1954 there was a man named Roger Bannister. அவர் மிக வேகமாக ஓடி சரித்திரத்தில் முதல் முறையாக 4 நிமிடத்திற்குள்ளாக 1 மைல் தூரத்தை கடந்து ஓடின சாதனையை பெற்றார். And he became the first man in history to run a mile in less than 4 minutes. ஆனால் ஒரு சில மாதங்களுக்குள்ளாகவே ஜான் லாண்டி என்று சொல்லுகிறவர் இவருடைய சாதனையை கிட்டத்தட்ட ஒரு நொடி 1.4 நொடிகள்ல அவர் வேகமாக ஓடி அந்த சாதனையை முறித்தார். And within few months there's another person named John Landy. He eclipsed this man's record by 1.4 seconds. இது நடந்த சம்பவம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, So how is this incident? ஒரு குறிப்பிட்ட நாள்ல இந்த 2 பேருமே, அதாவது ராஜர் லாண்டி, இந்த 2 பேருமே ஒரே ஓட்ட பந்தயத்தில் ஓடுற சந்தர்ப்பம் கிடைத்தது. So on a particular day, this Landy and also Roger, they got to meet each other to run for a race. ஒரே ஓட்டத்துல ஓடுறாங்க. They are running in the same race. அப்போ ஓடிக்கொண்டிருக்கும் போது லாண்டி என்று சொல்லுகிறவர் தான் முதல்ல ஓடினார். So as they were running, this Landy held the lead. அவர் வேகமா ஓடிக்கொண்டிருந்தார். He was running very fast. அவர் நினைச்சாரு அவர்தான் ஜெயிக்க போறாருன்னு நினைச்சாரு. He thought he is the one who going to win it. ஆனால் கிட்டத்தட்ட ஜெயிக்கிற நேரம் வரும்போது, but almost when he was about to win, அந்த கடைசி லேப் இருக்கு பாருங்க, ஓடிட்டு இருக்கும்போது யோசித்தாராம், இந்த பானிஸ்டர் எங்க இருக்கிறாருன்னு சொல்லி அப்படி திரும்பி பார்த்தாராம். So when he was going in the last lap, he thought, where is that Bannister, and just turned back. அவர் திரும்பி பார்த்த நேரத்துல இந்த பானிஸ்டர் என்ன பண்ணாருன்னா முந்தி கொண்டு ஓடி பரிசு எடுத்துட்டாரு. As he turned to look, this Bannister took the lead and he won the prize. சில மணி நேரங்கள் கழித்து டைம் மேகசின் என்று சொல்லுகிற ஒரு மேகசினுக்கு அவர் பேட்டி கொடுக்கும்போது அவர் சொன்னாராம், after few hours when he gave an interview to Time magazine, he said, நான் மாத்திரம் திரும்பி பார்க்காம இருந்திருந்தேன்னா அந்த ஓட்டத்துல ஜெயித்திருப்பேன்னு சொன்னார். if I hadn't looked back, I would have won. ஒரு காலத்துல சாதனை படைத்தவர் தான். He was the one who did a history earlier. பெரிய பெரிய பந்தயங்களை எடுத்தவர் தான். The one who also won many prizes. இதே பானிஸ்டரை 1.4 செகண்ட்ல ஜெயித்தவர் தான். So he was the one who eclipsed the record of the Bannister by 1.4 seconds. ஆனால் இப்பொழுது அவனிடத்திலே தோற்று போனார். But today he just failed. ஏனென்றால் திரும்பி பார்த்தேன். It's because I turned back. நான் நினைக்கிறேன் நம்முடைய நிறைய பேருடைய வாழ்க்கையில நடந்து முடிந்த காரியங்களை திரும்பி பார்த்து வருத்தப்படுற அநேகர் இன்றைக்கு உள்ளத்துல ரொம்ப துக்கத்தோட வருத்தத்தோட வாழுகிறார்கள் என்பது உண்மை. And it is true that many of the people who look back at their past history and live with so much of sorrow and grief in their heart. சில வேளையில நான் சிலரை துக்கப்படுத்திட்டேனே வருத்தப்படுத்திட்டேனேன்ற வருத்தமே பெரிய வருத்தம். Sometimes the greatest sorrow is that we have hurt someone. சில வேளையில ஐயோ இப்படி ஒரு தவறான முடிவை லைஃப்ல எடுத்துட்டேனே. Sometimes we have made wrong decisions in our life. சில வேளையில ஐயோ என் பிள்ளைகளுக்கு நான் சரியா நடத்தாம போய்
அவர்கள்ட்ட தவறா நடந்துக்கிட்டேனே. See, I did not treat my children properly. I did not make them properly. ஐயோ, சில பேர் சொல்றது, ஐயோ என்னுடைய நேரத்தை நான் வீணாக்கிட்டேனே. Some people used to say, I wasted all my time. எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்களை நான் சரியா நடத்தலையே. I did not do my responsibility that was vested to me. இதே காரியத்தை கொஞ்சம் வேற விதமா செய்திருக்கலாம், என் வாழ்க்கையை கொஞ்சம் வேற விதமா வாழ்ந்திருக்கலாம். I wish I could have done this totally in a different way and I've lived my life in a different way. சில வேளையில இந்த வருத்தங்கள் என்பது நமக்கு மேல ஒரு கரும் மேகத்தை போல சூழ்ந்து நம்மை குற்ற மனசாட்சிக்குள்ள கொண்டு போகக்கூடிய நிலைக்கு நம்மை தள்ளக்கூடிய வலிமை உள்ளது. Sometimes these regrets have the power to accumulate over us like a gloomy cloud of self-condemnation and bring a guilty feel in us. நான் யோசித்து பார்த்தேன், இந்த ஆதாம் ஏவாளுக்கு எவ்வளவு வருத்தங்கள் லைஃப்ல இருந்திருக்கும். So when I thought how much regrets this Adam and Eve should have in their life. ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஒரு தோட்டத்தை அவங்க வீடா கொடுத்தார். When the Lord has given them a beautiful garden as their house. அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சறதுக்கு ஆண்டவர் நதியவே ஆயத்தம் பண்ணி இருந்தார். The Lord has also prepared a river to water the entire garden. அவர்களுக்கு எந்த வலி கிடையாது, வேதனை கிடையாது, கவலை கிடையாது, துக்கம் கிடையாது, வியாதி கிடையாது, எதுவும் கிடையாது. They had no pain, no grief, no pain, nothing. They had no sorrows and no work at all. ஆனால் ஒரு நாள் கர்த்தர் சொன்னதை செய்யாம கீழ்ப்படியாம போனதுனால அத்தனை இழந்து அந்த தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. வாழ்க்கையும் மிகுந்த வேதனையா மாறிடுச்சு. But just because they did not do according to the word of God and they disobeyed the word of God, they lost all of the things they had in a garden and they have to regret their entire life. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவங்க சந்தித்த பிரச்சனைகளுக்கு நடுவில் திரும்ப திரும்ப ஐயோ எனக்கு இது தேவையா, எனக்கு இது அவசியமா அப்படின்னு யோசிக்காத நாளே இருந்திருக்கு. So I think there would not be any day where they would have not thought, do I need this, and they would have regretted all day. நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாட்களில் அவங்க சொந்த மகனாகிய ஆபேலை காயின் கொலை செய்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அவங்க நினச்சிருப்பாங்க, என்னுடைய பாவத்தினுடைய விளைவில் தானே என் பையன் அவன் தம்பியை கொலை பண்ணிட்டான். And also after few days when they saw Abel's murder, they would have thought it is a consequence of my sin that my son has killed his own brother. எவ்வளவோ வருத்தங்கள் அவங்க லைஃப்ல வந்திருக்கலாம். They would have encountered so many regrets in their life. நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில கூட சில வேளை கடந்து வந்த காரியங்களை திரும்பி பார்க்கும்போது அநேக காரியங்கள் சந்தோஷத்தை கொடுத்தாலும் நமக்கு பெருமை சேர்த்தாலும் நிறைய வேளையில் சில காரியங்களை நினைக்கும் போதே மூடெல்லாம் ஆஃப் ஆகிடும்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே டல் ஆகிடும். So even in our life, when you look at things that happened in the past, some incidents might make us to feel great and they give us a proud and a boosting moment, but some really makes us to totally off of our life. அது வந்து நம்மளை ரொம்ப துக்கப்படுத்திடும். It will really grieve and make us regret about it. நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்திடும். It will really grieve us. சில பேர் இங்க சபையில சொல்றதை கேட்டிருக்கேன். I have heard people tell in the church, சார் இந்த சத்தியங்கள் எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தேன்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டிருந்தேன்னா என் லைஃபே வேற மாதிரி போயிருக்கும். Pastor, if I would have heard this truth and the sermons 10 years ago or 20 years ago, my life would have been totally different. என் குடும்பத்தையே வேற லெவல்ல நான் கொண்டு போயிருப்பேன். I would have brought my family to a next level. என் பேரே வேற லெவல்ல போயிருக்கும். My name and reputation would have changed. என் வாழ்க்கை எவ்வளவோ பிரயோஜனமா மாறி இருக்கும். My life would have become more beneficial. இப்பதான் இதெல்லாம் கேட்கிறேன். But I listen to it only now. நிறைய பேர் சொல்லிருக்காங்க என்கிட்ட வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி. I have heard many people say this, I have missed this so much. இன்னைக்கு செய்தி வந்து யாருக்குன்னா, இந்த மாதிரி கடந்த காலத்தில் வந்து செய்த தவறுகளால் மனம் வருந்தி நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், நான் ரொம்ப இழந்துட்டேன், நான் ரொம்ப தவறிட்டேன், நான் ரொம்ப வேண்டாததை வரவழைச்சிட்டேன், நான் ரொம்ப இழந்துட்டேன்னு துக்கமாக இருக்கிறீங்க பாருங்க, உங்களுக்கு தான் இன்றைக்குள்ள செய்தி. Today's sermon is only for the people who regret about their past, that you have missed something, that you have lost something, that you have given way for something else and that you cannot do anything. ஒன்றை மறந்துடாதீங்க. Don't forget one thing. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் பேசுகிற நானும் இனிமே கேட்க போகிற யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே இந்த பாதையில் ஒரு குறிப்பிட்ட அளவில் நம்ம நடந்து போகிறோன்றதுல சந்தேகமே இல்லை. And it is no doubt whoever listened to the sermon and I who speak and who is going to listen it later, everyone have gone through this path of experience. இங்க இருக்கிற ஒருவராயிலும் சொல்ல முடியாது என் லைஃப்ல ஒரு வருத்தம் கூட இல்லை அப்படின்னு சொல்றாங்க யாருமே இருக்க. There is no person here who can say I have nothing to regret about in my life. என் வாழ்க்கையில நான் ஒன்ன கூட இழந்ததில்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. No one can say that I have not lost anything in my life. எல்லாரும் இழந்திருக்கோம், எல்லாரும் தவறு செய்திருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பகுதியில் வித்தியாசமான அளவீடுகளில் நம்ம தவறு செய்திருக்கிறோம், இழந்திருக்கிறோம். So everyone have done mistakes, everyone have lost something, but it depends upon the levels and ways. சில பேர் வந்து பணத்தை இழந்திருக்கலாம். Some people would have lost their money. சில பேர் சுகத்தை இழந்திருக்கலாம். Some people would have lost their health.
சில பேர் பேரை இழந்திருக்கலாம். Some people have lost their name and reputation. சில பேர் வந்து தங்களுடைய ஆஸ்தியை இழந்திருக்கலாம். Some people would have lost their properties and possessions. சில பேர் தங்களுடைய வாய்ப்புகளை இழந்திருக்கலாம். Some people would have lost their opportunities. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நம்ம இழக்கிறோம். We all lose things in many ways. ஆனால் இதை எப்படி கையாள்றது? But how to deal with it? இந்த வருத்தங்களை எப்படி கையாள்றது? How to deal with regrets? இந்த குறிப்பிட்ட பகுதி நான் வாசிக்கும் போது, நீ முடிவிலே நீ துக்கப்படாதப்பா அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு ஒரு ப்ரிகாஷன் தான் இந்த வசனத்தில் இருக்கே தவிர இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் இந்த இடத்துல இல்லை. So when you read this, you don't mourn at last. You can find only a precaution here, but there is no solution for this. இந்த மாதிரி ஒரு வருத்தத்துக்குள்ள போயிடக்கூடாதுன்னு எச்சரிப்பு தான் அங்கே இருக்கே தவிர, வருத்தத்துக்குள்ள போயிட்டா நம்ம இந்த மாதிரி வருத்தப்படுற ஒரு நிலைக்கு வந்துட்டா இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு இங்கே சரியான சொல்யூஷன் இல்லை. Here he only cautions that you should not get into such kind of regret, but he never says what you are supposed to do if you get into regret. அதனால நான் இன்றைக்கு வந்து இவ்வளோ நாள் நம்ம காஷன் பற்றி படித்தோம். எப்படி நம்ம இந்த வருத்தத்துக்குள்ளே போகாமல் இருக்கிறது, இதை எப்படி தவிர்க்கிறதுன்னு நம்ம படிச்சுட்டு இருந்தோம். So far we learned about this caution, how not to enter into this kind of state. How to avoid such regrets அப்படின்னு நம்ம படித்தோம். ஆனால் இன்றைக்கு நம்ம படிக்க போகிறது, ஒருவேளை நீங்கள் வருத்தத்தில் இருந்தால், எதையாவது ஒன்று இழந்துட்டு தவற விட்டு தவறு செய்து நீங்கள் பின்வாங்கி எழுந்து நின்று மனசில் ரொம்ப சங்கடத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த வருத்தத்திலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு எனக்கு உங்களோட போதிக்க போகிறேன். But today I am going to teach you how to deal with regrets if you are already into regret by losing something or missing something by doing something. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுவார். May the Lord speak with us today. ஒரு 3 சத்தியங்களை வேதத்திலிருந்து போதிக்க போகிறேன். I am going to teach you 3 important truths from the Bible. முதலாவது காரியம், First thing, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 8 முதல் 10. 2 Corinthians chapter 7 verses 8 to 10. ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாயிலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை. For even if I made you sorry with my letter, I do not regret it, though I did regret it, for I perceive that the same epistle made you sorry, though only for a while. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவான துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. For now I rejoice, not that you were made sorry, but that your sorrow led to repentance, for you were made sorry in a godly manner, that you might suffer loss for us in nothing. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. For godly sorrow produces repentance leading to salvation, not to be regretted, but the sorrow of the world produces death. முதலாவது ஒரு சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். First you have to understand the truth. எல்லா வருத்தமுமே மோசமான அல்லது தவறான வருத்தம் கிடையாது. Not all regret is wrong. இந்த வேத பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 விதமான வருத்தங்கள் அல்லது 2 விதமான துக்கங்களை பற்றி பேசுறார். Here this apostle Paul speaks about 2 kinds of regret in this passage. ஒன்று அவர் சொல்லுகிறது தேவனுக்கு ஏற்ற துக்கம். One is godly regret. Godly sorrow ன்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது உலகத்திற்கு ஏற்ற துக்கம். The second is worldly sorrow or worldly regret. அப்போ வருத்தப்படுறது அப்படின்றது வந்து தேவனுக்கேற்ற வருத்தப்படுதல் இருக்கு, உலகத்திற்கேற்ற வருத்தப்படுதல் இருக்கு. So when you regret, you have something called godly regret or sorrow or worldly regret or sorrow. பாருங்க, இந்த தேவனுக்கேற்ற துக்கம் அல்லது தேவனுக்கேற்ற வருத்தம்னு சொல்றது நாம செய்த தவறுகளை நமக்கு வெளிப்படுத்துவதற்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. So this worldly this godly regret or sorrow is that one which actually shows the mistakes that we have committed. It shows us where we have gone wrong. தேவனுக்கேற்ற துக்கம் என்பது நாம் செய்த தவறுகள், நம்முடைய பாவங்கள் தேவனுடைய இருதயத்திற்கு வேதனையாய் இருக்கிறது என்பதை நமக்கு உணர செய்கிறது. And this godly regret also helps us understand how our sins or mistake grieves the heart of God. இப்படிப்பட்ட தேவனுக்கேற்ற துக்கத்தினால் வருகிற 2 நன்மை என்ன? What is the 2 good things that happens because of this godly regret? நீங்கள்
10ஆம் வசனத்துல பார்த்தா Verse 10 says, முதலாவது அது மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. first it produces repentance, இரண்டாவது அதனாலே ரட்சிப்பையும் நமக்கு கொண்டு வருகிறது. and it finally leads us to salvation. கவனிச்சிங்களா? Did you notice? இப்போ தேவனுக்கேற்ற துக்கத்தினால நன்மை வருகிறது. So we receive good because of godly regret. முதலாவது அது மனம் திரும்ப பண்ணுகிறது. First it produces repentance, இரண்டாவது ரட்சிப்பை கொண்டு வருகிறது. then it leads us to salvation. ஆனால் உலகத்திற்கேற்ற ஒரு துக்கம் ஒன்று இருக்காம். But there is something called worldly regret or sorrow. இந்த துக்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? How is this? இந்த துக்கத்துல தேவன் அது நடுவிலே இல்லை. Here we don't have God involved in here. அதனால தேவனுக்கு ஏற்ற ஒரு மனம் திரும்புதலும் அதுல உண்டாகிறது இல்லை. And therefore there is no repentance towards God in this. இந்த வருத்தத்தினுடைய விளைவு ரட்சிப்பு இல்ல. இந்த வருத்தத்தின் விளைவு அழிவு. The end of this regret is not salvation but death. இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா டிப்ரெஷன், மன அழுத்தம். And this outcome is depression here. ஏனென்றால் இதுல நம்மை குணமாக்குறதுக்கு தேவன் இல்ல. Because we don't have God to heal us here. தேவன் இல்லாத மனம் திரும்புதல் அல்லது தேவன் இல்லாத வருத்தம் ரொம்ப ஆபத்தானது. A regret without God is really dangerous. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது நான் நினைக்கிறேன். I think you understand what I say. பாருங்க, ஒண்ணே நல்லா கவனிக்கணும் நீங்க. You have to understand one thing. தேவன் அற்ற வருத்தம் ஒரு நாளும் நம்முடைய உள்ளத்தை விட்டு போகவே போகாது. The regret devoid of God will never leave our heart. ஆனால் தேவனுக்கு அடுத்த துக்கம் அல்லது வருத்தம் இருக்கு பாருங்க, அது தேவன் அதில் ஈடுபடுவதனால அதற்கு மன்னிப்பும் உண்டு, அதற்கு ரட்சிப்பு உண்டு, அதற்கு முடிவும் உண்டு. But godly regret has an end, it has a forgiveness and it has a salvation because God is involved in it. இல்ல, the regret that is of God, godly regret brings repentance, it also brings salvation, and it stays only for a while. It is not consistent, it is not a constant. தேவனுக்கு அடுத்த துக்கத்தை நாம் கொண்டிருந்தால் அந்த துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். If we have godly regret, the Lord will turn that regret into joy. நல்லா நீங்க விளங்கிக் கொள்ளணும். You have to understand this. பாருங்க, ரெண்டு விதமான துக்கம் இருக்கு. There are two kinds of sorrow. கொஞ்சம் விளக்குறேன், உங்களுக்கு விளங்கும்படி விளக்குறேன். I will explain you that you may understand. ஒரு துக்கம் உலகத்திற்கேற்ற துக்கம், லௌகீக துக்கம்னு சொல்றோம் பாத்தீங்களா? உலக மக்கள் கொள்ளுகிற துக்கம் எப்படிப்பட்ட துக்கம்னு கேட்டீங்கன்னா, தாங்கள் செய்த குற்றங்கள் தேவனுடைய இருதயத்தை வருத்தப்படுத்தி விட்டது அப்படின்னு அவங்க துக்கப்படுறது இல்ல. This worldly regret is where people don't understand that their sins or mistakes have grieved the heart of God. They don't realize that. அப்படி ஒரு துக்கம் அவங்க கொள்றது இல்ல. They don't have such kind of regret. அவங்க துக்கம் எப்படிப்பட்டதுன்னா, தாங்க செய்த குற்றத்திற்காக ஒரு பின்விளைவு வரப்போகிறதே, ஒரு தண்டனை வரப்போகிறதே, ஒரு வேதனை வரப்போகிறதே அப்படின்னு தான் அவங்க துக்கப்படுறாங்க. They will only feel because or regret because of the consequences they may have to encounter because of the mistake they committed. அவங்களுக்கு அந்த பின்விளைவுகளை பற்றிய ஒரு அறிவோ அல்லது பின்விளைவுகள் உடனே வராத போதோ அவங்க செய்த குற்றங்களுக்கு அவங்க வருத்தமே பட மாட்டாங்க. But when they don't have the understanding about these consequences, or if they don't see those consequences immediately, they will not feel or regret for it. அதாவது என்னன்னா, தங்கள் செய்த தவறுகளுக்கு உடனே அவங்களுக்கு தண்டனை வராததுனால மனுபுத்திரனுடைய இருதயம் அவர்களுக்குள்ள தைரியம் கொண்டிருக்குன்னு பார்க்கிறோம். We read just because they don't get their punishments immediately, their heart is bold and confident enough. அப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா மாறிடுறாங்க. அவங்களுக்கு என்ன தப்பு பண்ணாலும் ஒன்றும் அவங்களுக்குள்ள ஒரு வருத்தமே வருது கிடையாது. So they become so confident they don't regret even if they commit a mistake. ஏன்னா அவங்க வருத்தெல்லாம் எதை பத்தினது கேட்டா, எனக்கு தண்டனை வந்துருமோ அதுதான் பயமே தவிர தப்பு பண்ணிட்டேன்னு பயம் கிடையாது. It's because they are much afraid of the consequence and the punishment but not regretting about the mistake. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது நான் நினைக்கிறேன். I think you can understand it. அதாவது அவங்கள வருத்தப்படுத்துறது என்னன்னா, தண்டனை அனுபவிக்கணுமே, ஜெயிலுக்கு போகணுமே, அடி வாங்கணுமே, ஃபைன் கட்டணுமே, இதுக்கு தான் வருத்தமே தவிர, ஐயோ வானத்திற்கு விரோதமாக, கர்த்தருக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேனே, அப்படி வருத்தம் உங்களுக்கு கிடையாது. They only regret because they may have to face the consequence, they may have to go through this punishment, they have to pay the fine, but they don't regret realizing that they have grieved the heart of God and committed mistake against the Lord. நல்லா கவனிங்க. Listen carefully. இந்த லாசருவும் ஐஸ்வர்யவானோட ஓமானம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். We know the incident of this rich man and Lazarus. அந்த ஐஸ்வர்யவான் தான் செய்தது தவறு என்று அவன்
கடைசி வரைக்கும் உணர்வே வரல. This rich man never realized that what he committed was wrong until the end. நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? Can you understand? அவன் கடைசி வரைக்கும் ஆபிரகாம்கிட்ட கேட்டது வந்து, ஐயா என் பாவத்தை மன்னிங்கன்னு அவன் கேட்கல, எனக்கு இந்த வேதனை உள்ள இடத்துல இருந்து என்ன வெளியே வரணும், அதுக்கு தான் வழி செய்யுங்க. Until the end he asked Abraham not for the forgiveness of sins but to just bring him out of this place of torment. நான் தவறு பண்ணிட்டேன்னு அவன் உணரல. He never regretted that he committed a mistake. அவனுக்கு இருந்த பிரச்சனை என்னன்னா நாக்கெல்லாம் வரலுது. His problem is that he's feeling very thirsty. அது மாத்திரம் இல்ல, எனக்கு 5 சகோதரர் இருக்கா, அவங்க இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வந்துடக்கூடாது. And also I have 5 brothers, they should not come to this tormenting place. தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சிட்டேனே அப்படி வருத்தம் கிடையாது. He never felt that he sinned against God. பாருங்க, ஏன் வந்து அந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தின் முடிவில் வந்து அவன் இரக்கம் பெற்றான்னு சொன்னா, அவனுக்கு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இருந்துச்சு. அவன் வந்து ஒன்றை வழங்கி கொண்டான், பரத்திற்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். Why does this publican receive mercy at the end of his prayer? Because he had a true regret and remorse that he committed sin against the Lord and his heaven. தண்டனை வந்துரும் அவன் பயப்படல. He was not afraid of the punishment. ஆண்டவரே பாவியாகி என் மேல கிருபையாயிரும். But Lord, be gracious upon the sinner. இளைய குமாரனுக்கு ஏன் தயவு கிடைச்சது? Why did the younger son receive mercy? இன்னைக்கு ரொம்ப கூலா பேசுறாங்க. இன்னைக்கு நீ ஆண்டவர்கிட்ட வந்துட்டீன்னா உனக்கு ஷூ கிடைச்சிரும், உனக்கு வஸ்திரம் கிடைச்சிரும், மோதிரம் கிடைச்சிரும், சாப்பாடு கிடைச்சிரும், ஆண்டவர் அப்படியே அக்செப்ட் பண்ணிடுவார். ஆனால் அந்த அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். But they say very coolly today, they preach coolly saying that if you come to Lord, you will receive your sandals, receive your new robe, the Father will accept you as you are. But what the words that he uttered is very important because before he got it. அவனுக்கு வந்து அவங்க அப்பாட்ட வரும்போது ஆக்சுவலாக அதை ட்ரிகர் பண்ணது என்னன்னு கேட்டால், அவன் தப்பு பண்ணிட்டான்னு ரியலைஸ் பண்ணது என்னன்னு கேட்டால், அவனை சுற்றி இருந்த ப்ராப்ளம்ஸ். So what made him realize that he committed a mistake is the problem that was around him. பசி வந்து அவனுக்குள்ள ஒரு உணர்வை கொண்டு வந்தது. The hunger that he had brought a realization in him. தன்னோட தகப்பனுடைய அன்பை அவன் உணர்ந்தான். He began to feel the love of his father. அந்த உணர்வு வந்த உடனே எனக்கு சாப்பாடு மட்டும் கொடுங்கன்னு அவன் கேட்கல. So when he felt it, he did not ask for food alone. ஆரம்பம் மாம்ச துக்கம் அவனுக்குள்ள முதல்ல ஆரம்பிச்சது மாம்ச துக்கம். So initially it started as a fleshy sorrow or regret. அதாவது உலக துக்கம் நான் சொல்லுவேன். I can call it as a worldly regret. எங்க அப்பா வீட்ல வந்து வேலைக்காரங்களுக்குலாம் சாப்பாடு இருக்கு, எனக்கு சாப்பாடு இல்லையே. All my servants in my father's house have food but I don't have any food. நான் அந்த பகுதியை வாசினா நல்லா நீங்க வழங்கி கொள்வீங்க. பிகினிங் எப்படின்னா, ஒரு உலக மனுஷனை போல சாப்பாடு எங்க கிடைக்குதோ அது சொர்க்கம். So beginning it was like a worldly man, if you get food that is enough. அவனோட பெரிய பிரச்சனை என்னவா தெரிஞ்சதுன்னா, பசி தான் பெரிய பிரச்சனையா தெரிஞ்சது. His hunger was considered to be greatest problem for him. ஆனால் அவன் எழும்பும்போது, But when he realized and got up, வேதம் சொல்லுகிறது, அவங்க அப்பாட்ட போய் சொன்னானா, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். He said unto his father, I have sinned against you and heaven. உலக துக்கம் வேற, தேவனுக்கு அடுத்த துக்கம் வேற. Worldly regret is different, godly regret is different. உலக துக்கம் நம்மை அழிச்சிரும். Worldly regret will destroy us. அது நம்மை மனம் திரும்ப விடாது. It will never let us repent. உலக துக்கம் வந்து தப்பித்து செல்ல ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்க்கும். Worldly regret will seek for way of escape. யார் மேலேயாவது பழி போட்டு நாம தப்பிச்சிடலாமா? So shall we blame someone else and escape from this? தற்காலிகமான ஒரு விடுவு எங்கேயாவது கிடைக்குமா? Is there any temporary deliverance? இந்த உலகத்துக்கு ஏற்ற துக்கம் இருக்கு பாருங்க, அவனை வந்து இன்னும் மோசமான ஒரு பாவியாக தான் மாற்றும். This worldly regret will make him more worse. அதாவது இப்ப பாருங்க, உலகத்துல ஒரு குற்றம் புரிகிறவங்களுக்கு வந்து அவங்க பிடிக்கப்படுறாங்க, தண்டனை கொடுக்கப்படுது, அவங்களுக்கு வந்து ஃபைன்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. So people who do all kinds of mistakes in this world, they are caught, there's punishment that is given and they also fine penalty for them. ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா அந்த குற்றத்திலேருந்து வெளியே வர்றதில்லை. But most of them will not come out of that mistake. அவங்க உள்ளே போகும்போது இருந்த குற்றவாளியை பார்க்கிலும் வெளியே வந்த பிறகு இன்னும் மோசமான குற்றவாளியா மாறுறாங்க. They become more criminal than how they were before they entered into it. ஏன்னா அவங்க வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அல்லது அவங்க சரியாயிட்டா கூட அவங்களோட வருத்தம் என்னன்னு கேட்டால், பிரிசனில் போய் உட்காந்துட்டேனே, எனக்கு அவமானம் வந்துருச்சே, என் பேர் கெட்டு போச்சு, இதான் அவங்களுக்கு வருத்தம். So what is their regret and what they worry about is that I became an accuser, I became a criminal, I have been to prison. ஆனால் உண்மையாக மனம் திரும்புதலையும் ரட்சிப்பையும் அடையிறவன் யாருன்னு கேட்டால், தேவனுக்கு அடுத்த துக்கம் உள்ளவன். But who will receive true repentance and salvation? Who have a godly regret. நல்ல கவனிங்க. அதனால தான் இந்த இடத்துல பவுல் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. That's why you can look at the word that Paul says here. என் நிருபத்தினால உங்களை நான் துக்கப்படுத்தி இருந்தேன்,
ஆரம்பத்தில் எனக்கும் துக்கம் இருந்துச்சு, ஆனால் இப்போ நான் துக்கப்படுறது இல்லை. I made you sorry with my letter, but initially I regret for it, but I do not regret now. அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறாரு. Then he continues. அவர் இந்த துக்கம் கொஞ்ச காலம் மாத்திரம். But this regret is only for a while. கொஞ்ச காலம் மாத்திரம். It is only for a while. நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்காகவே, மனம் திரும்புவதற்கு ஏதுவாகவே துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. Now I rejoice not that you were made sorry, but that sorrow led to repentance, and you were made sorry in a godly manner, that you might suffer loss from us in nothing. அதில் சொல்றது பாருங்க, அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதிலாலும் உங்களை துக்கப்படுத்தினது. So it says that epistle made you sorry, though only for a while. நல்லா கவனிங்க. Listen carefully. First way to deal with regret, நம்ம வாழ்க்கையில வருத்தங்களை எப்படி கையாளணும் அப்படின்னு சொன்னா, அந்த வருத்தம் முதலாவது தேவனுக்கு அடுத்த வருத்தமா இருக்கணும். So the first way to deal with regret is that should be a godly regret. தேவனுக்கு அடுத்த துக்கமா இருக்கணும். It should be a godly regret. அதை நீங்க முதல்ல என்ஷூர் பண்ணணும். You have to ensure that. உங்க குடும்பத்துக்கு விரோதமாக, உங்க மனைவிக்கு விரோதமாக, கணவனுக்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, பெற்றோருக்கு விரோதமாக, அதிகாரிக்கு விரோதமாக அப்படின்ற துக்கத்தை பார்க்கலாம். இதற்கு பின்பாக நான் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணுமே, அவரை வருத்தப்படுத்திட்டேனே, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினேனே அப்படின்ற துக்கம் முதல்ல உங்களுக்கு இருக்கணும். So more than regretting for that you have done for your family, for your husband or wife or children or boss, you should regret that you have grieved the heart of God and did this against the Lord. அப்புறமா என்ன செய்யணும்? And what is supposed to do? First thing என்னன்னு சொன்னா, உங்கள் துக்கத்திலேயே தரித்திராதிருங்கள். First, do not linger in regret. எழுதிக்கொள்ளுங்க. Write it down. உங்க துக்கத்திலேயே அல்லது வருத்தத்திலேயே தரித்திராதீங்க. Do not linger in regret. அங்கேயே தங்கி விடாதீங்க. You don't linger there. கர்த்தர் உங்களுக்கு தேவனுக்கேற்ற துக்கத்தை தர்றாரா? If the Lord gives you godly regret, உங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபத்தை தர்றாரா? if the Lord gives you remorse in you, நம்முடைய பாவத்தை குறித்தும் தேவனுடைய நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் நம்ம கண்டித்து உணர்த்துறாரா? if the Lord convicts you about the sin, about your sins and also about the judgment that is to come, நான் சொல்லுவேன், நீங்க அதிலேயே உட்கார்ந்திருக்காதீங்க. I tell you, don't linger in it. நீங்க எழுந்திருந்து நீங்க தேவனண்டை வாங்க. You have to rise up and come to God. அவர்ட்ட ஓடி வாங்க. You come running to God. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். He who conceals his sins, he will not prosper. அவன் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெற்றுவான். But he who confesses his sins, he shall receive mercy. இளையகுமாரன் ரொம்ப வேதனைப்பட்டான். இப்படி நான் பசியினால வாடுகிறேனேன்னு வருத்தப்பட்டான். This younger son, he regretted and he felt sorry that he is suffering from hunger. ஆனால் உடனே அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னன்னா, இப்பொழுது நான் எழுந்திருப்பேன், என் தகப்பனிடத்திலே போவேன். But the word that he uttered immediately was that I will rise up now and go to my father. பாருங்க, இந்த பிசாசுனுடைய வேலை என்னன்னா, நமக்கு தேவனுக்கு அடுத்த துக்கம் வந்துட்டா கூட நம்மளை எழும்ப விட மாட்டான். This Satan is the one who works in us that he will not let us rise up and go to God even if you have godly regret. அந்த தேவனுக்கு அடுத்த துக்கத்தை நமக்கு வந்த உடனே அவன் சொல்லுவான், பாரு நீ தப்பு பண்ணிட்ட, நீ இனிமே எழும்ப முடியாது, நீ மாற முடியாது, நீ முன்னேற முடியாது, இப்படியே உட்கார், அழுதுகிட்டே இரு, வாழ்நாளெல்லாம் அழுதுகிட்டே இரு. Even if you have godly regret, he will say, see, you have done something against God, you cannot rise up, you cannot go again to God, you have to lie there weeping all through your life. நீ குற்ற மனசாட்சியில் இருக்கிறியா? கண்டிப்பா நீ குற்றம் செய்தவன் தான். So if you feel guilty, then you are. நம்ம பழைய பாவங்கள்ல நம்ம தொடர்ந்து உழன்று கொண்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு அப்படியே நாளை எல்லாம் வீணாக்கணும்ன்றது அவனுடைய நோக்கம். So his very intention that we have to skirm in our past sins and we have to be lingering in the past sins. வேதம் சொல்லுகிறது, The Bible says, அவர் நம்முடைய பாவங்களை நினையாதிருக்கிறார். God remembers our sins no more. அதை நினைக்கவே மாட்டார். He will never remember them. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, தேவனுக்கு ரொம்ப மறதின்னு அர்த்தம் கிடையாது. So it doesn't mean that God is a forgetful God. அவருக்கு ரொம்ப மறதி So he is an absent minded. கிடையாது, அப்படி கிடையாது. Not that way. அர்த்தம் என்னன்னா, நாம் அதை அறிக்கை செய்து தேவனிடத்தில் விட்டு விடும்போது தேவன் அதை திரும்ப திரும்ப தாம் முன்னால கொண்டு வர்றதில்லை. So when we confess the sins and leave it to God, the Lord never bring those sins again before him. எவ்வளவு பெரிய துக்கத்தில் நான் இருந்தாலும், தேவனுக்கு அடுத்த மனஸ்தாபம், தேவனுக்கு அடுத்த வருத்தம் எனக்கு வந்திருந்தா கூட நான் அதில் தொடர்ந்து தரித்திருக்க மாட்டேன். ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையும்படி
கிருபாசன தண்டைக்கு வருவேன். So no matter how great is my regret, when I get this godly regret, I will never linger in regret, but rather I will run to the throne of grace from where I can obtain mercy. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எழும்புங்க. You have to rise up from your place. இருக்கிற இடத்துல இருந்து எழும்புங்க. You have to arise from where you are. அங்கேயே உட்கார்ந்து கொண்டு இருக்காதீங்க. Don't linger and stay where you are. பிசாசு சொல்லுவான், இங்கே இருந்துரு, இதான் உன் முடிவு, இதான் உன் வாழ்க்கை, இதான் உன் வருங்காலம். Devil may say this, you have to linger here, this is your end, this is your future, and this is everything. மறந்துடாதீங்க, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். Don't forget he is a liar and is a father of lies. ஆண்டவர் நம் பாவத்திலே உழன்று கொண்டு துக்கத்திலே உழன்று கொண்டு இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பல. God doesn't desire that we have to stay in our sins and squirm in our past sins. நீ துக்கமுள்ளவர்களாகவே நீங்க திரிந்து கொண்டு வாழ்க்கைய வருங்காலம் எல்லாம் நீங்க வாழணும்ன்றது தேவ திட்டம் அல்ல. God's intention and plan is not that we have to stay in our sins and look at a future with sins. அதாவது நம்ம எப்பவுமே வருத்தத்திலே ரிக்ரெட் பண்ணிக்கிட்டே, ஐயோ இப்படி செஞ்சுட்டேனே, அப்படி செஞ்சுட்டேனே, இப்படி நடந்துருச்சே, அப்படி நடந்துருச்சேன்னு அடுத்த உங்க வாழ்நாள்ல உள்ள 20 வருஷமோ 50 வருஷமோ இப்படியே நீங்க அழுதுட்டு உட்கார்ந்துருக்கணும்ன்றது தேவ நோக்கம் அல்ல. God's motive and purpose is not that we have to linger in our regret thinking that we have committed this sin and linger in our regret for next 20 years or 30 years it might be. நீங்க அதுல நிலைத்திருக்காதீங்க, தரித்திருக்காதீங்க, எழுந்திருந்து தேவனிடத்துல வாங்க. Don't linger in regret but rather rise up and come to God. தேவனிடத்துல வாங்க. You come to God. பாவியான ஸ்திரீ ஊரறிஞ்ச பாவியான ஸ்திரீ தான். The sinful woman was a sinful woman according to the world. ஆனா இயேசு பரிசேயன் வீட்டுல பந்தி இருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட உடனே நேரா அங்க வந்துட்டா. But when she heard that Jesus was having a feast in the house of a Pharisee, she came there. அங்கே வந்து இயேசுவின் பாதத்துல இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு போனா. There she fell at the feet of Jesus and received a forgiveness. சகேயு அந்த ஊரறிந்த பாவிதான். Zacchaeus is a sinner according to that place. ஆனா இயேசு தான் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்ன உடனே சந்தோஷத்தோட அவரை கூட்டி கொண்டு வீட்டுக்கு போனான். But when Jesus told that he will come to his house, he received him very happily. அவனுக்கு வருத்தம் இருந்திருக்கும், அவனுக்கு தெரியாமல ஒண்ணுலாம் செய்யற தப்புன்னு அவனுக்கு தெரியாமலும் இல்ல. It's not that he did not have any regret or he did not feel that what he is doing is wrong. ஆனால் அந்த தேவனுக்கு அடுத்த வருத்தத்தை அவன் என்ன செய்தான்னா, நான் வந்து அநியாயமா வாங்கினதை நாளை தனியா கொடுத்துட்றேன், ஆஸ்திய பாதியை வேணா கொடுத்துட்றேன், இதுல இந்த வாழ்க்கையில நான் வாழ விரும்பல, நான் முன்னேறேன். But he took a decision, whatever I received in unjust manner, I give it 4 times, I will also give half of my possession. I don't want to linger in this kind of regret anymore. அதனால தான் வேதம் சொல்லுது, இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்திரத்துல கோபம் மூட்டினது போல நீ கோபம் மூட்டாதீங்க. That's why the Bible says, if you hear his voice today, do not anger him that you angered him in the days of wilderness. இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். So this is the day of salvation, this is the appointed day. இன்றைக்கு அவர்கிட்ட திரும்பி வாங்க. So you return to him today. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் முன்னாடி கூட இந்த சம்பவத்தை நான் சபையில சொல்லியிருக்கேன். So I have already told this incident in the church. ஒரு முறை ஒரு போதகர் ஒருவர் ஒரு ஆலயத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். Once a pastor was ministering in a church. 40 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். He was ministering for almost 40 years. ஒரு நாள் சில விசுவாசிகள் அவரிடத்துல வந்து சொன்னாங்களாம், பாஸ்டர் நம்ம சர்ச்சில் ஒரு வயசான பாட்டி அம்மா ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, எல்லாத்தையும் போயிட்டு நான் இயேசுவை தரிசனத்துல பார்த்தேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. So once all the believers came and complained that pastor, so we have an old woman in our church who always complains and says that who always claims that she has seen Jesus in her vision. அப்ப நீங்க ஏதாவது ஒன்று சொல்லி அந்த அம்மா வாயை அடக்குங்க பாஸ்டர். So pastor, you speak something and shut her mouth. பாஸ்டர் நான் பாத்துக்கிறேன், நீங்க விட்டுருங்கன்னாரு. Pastor said, I will take care of it, you leave அந்த அம்மா அன்றைக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே ஜெபிக்கிறதுக்கு வந்தாங்க. So that day after the service ended, she came for praying. அப்போ இவர் அந்த அம்மாவை பார்த்து கேட்டார், என்னம்மா நீங்க இயேசுவை தரிசனத்துல அடிக்கடி பாக்குறீங்களா? So pastor asked him, do you see Jesus very often in your vision? அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, ஆமா ஐயா, அடிக்கடி இயேசு என் தரிசனத்துல வர்றாரு. So she said, yes pastor, I used to see Jesus very இவர் often. சொன்னாரா, நான் நம்பல. He said, I don't believe it. அது உண்மை இல்ல. That is not true. அப்ப அந்த அம்மா இல்ல ஐயா, நம்புங்க ஐயா, உண்மையாவே இயேசு என்னிடத்துல தரிசனத்துல வந்து என்னோட பேசுவாரு. But she said, it is true that Jesus will appear to me in a vision and speak with me. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாரா, ஓகே, அப்ப அது உண்மையா இருக்குமானா? So pastor said, if it is true, நான் ஒரு சின்ன சோதனை வைக்கிறேன், அதை நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க சொல்றது உண்மை, நான் நம்புறேன். So I will give you a test, and if you pass in the test, then I will believe that what you say is truth. அப்போ அந்த அம்மா என்ன செய்யணும்னு கேட்டாங்க. So she asked, what am I supposed to do? அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாரா, 40 வருஷத்துக்கு முன்னால நான் பைபிள் ஸ்கூல்ல இருக்கும்போது ஒரு தப்பு பண்ணேன், அந்த தப்பு என்னன்னு சொல்லி இயேசுட்ட கேட்டு வந்து சொல்லுங்க, அப்போ நீங்க சொன்னது சரியா இருக்கும்னா நீங்க இயேசுவை பார்த்தீங்க, நான் நம்புறேன்னாரா. So pastor said, 40 years ago I did a mistake in my Bible school. You asked Jesus what is that mistake, and if he says correctly, then I will believe that Jesus is appearing to you in a vision. இந்த அம்மா சரி ஐயா கேட்டு சொல்றேன்னு போயிட்டாங்க. So she said okay and she left. இந்த பாஸ்டர் நினைச்சாராம், பரவாயில்ல, இந்த பிரச்சனை இன்னையோட முடிச்சிட்டோம். So pastor thought, I am finishing this problem by today. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்மா வந்திருந்தாங்க. Next week Sunday that woman came.
நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டா, What incident happened actually? இந்த பாஸ்டர் வந்து பைபிள் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு வாலிபனாக ஒரு தவறு பண்ணியிருந்தார். So as a young man, this pastor had committed a mistake during his Bible school. அன்றைக்கு இரவிலேயே ஒரு உணர்வு அவருக்குள்ள இந்த தெய்வீக துக்கம் உண்டானது. So that night he had a kind of godly regret. அவர் போய் என்ன பண்ணாரா, நேரா அந்த பைபிள் ஸ்கூலில் ஒரு சேப்பல் இருந்துச்சு, அதில் போய் முழங்கால் படிட்டு 1 மணி நேரம் கண்ணீரோடு மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பினார். So he went to the chapel that was present in the Bible school and he received forgiveness from the Lord. வந்து படுத்துட்டார், நிம்மதியாக வந்து படுத்தார். And he came and slept peacefully. ஆனால் அடுத்த நாள் திரும்ப சாயங்காலம் ஆன பொழுது அந்த பழைய தவறு வந்து மனதுக்கு வந்துச்சான். உண்மையாக ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிட்டாரா தெரியலையேன்னு சொல்லி பயந்துட்டு திரும்ப போய் அவர் போய் 1 மணி நேரம் அன்றைக்கி சாயங்காலம் ஜெபம் பண்ணார். But next day again he had a feeling whether the Lord has truly forgiven my sins or not. So again he went to the chapel and prayed for another 1 hour. அப்போ அந்த குற்ற உணர்வு போன மாதிரி இருந்துச்சு. So he felt like that guilty conscience has left him. அடுத்த நாள் வந்தா திரும்ப அதே மாதிரி ஃபீல் பண்ணார். But the next day again he felt guilty. உண்மை என்ன தெரியுமா? The truth is, அடுத்த 40 ஆண்டுகள் அவர் தொடர்ந்து டெய்லி ஜெபம் பண்ணார். ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னிச்சிரும், இந்த பாவத்தை மன்னிச்சிரும்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். for the next 40 years he was daily praying, Lord please forgive me this sin. இந்த பாட்டி அம்மாட்ட இப்ப சொல்லி விட்டுருக்காரு, என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டு வா. So now he told this old grandmother to ask and inquire what is the mistake that he committed. இந்த அம்மாவும் அந்த ஆராதனைக்கு வந்தாங்க. She also came to that service. கூப்பிட்டு கேட்டாராம், என்னம்மா இயேசுவை பார்த்தீங்களா இந்த வாரம்? He asked him, did you see Jesus? நம்ம சொன்னாம, ஐயா இயேசு தரிசனத்துல பார்த்தேன். She said, yes, I saw Jesus in my vision. அப்படியா? அப்போ இயேசுட்ட கேட்டிங்களா, எங்க பாஸ்டர் என்ன தப்பு பண்ணார், 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணாருன்னு கேட்டியாமா? Is it? Did you ask what is the mistake my pastor committed before 40 years? அந்த அம்மா அமைதியா சொன்னாங்களா, That woman replied calmly, கேட்டேன் பாஸ்டர், இயேசுட்ட கேட்டேன், எங்க பாஸ்டர் 40 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தப்பு பண்ணாருன்னு கேட்டேன். I asked Jesus what is the mistake that a pastor committed 40 years ago. இயேசு அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு. Jesus remained calm for some time. உங்க பாஸ்டர் ஏதோ தப்பு பண்ணாரு, Your pastor committed a mistake, ஆனா அவர் அதுக்கு மன்னிப்பு கேட்டாரு. but he asked forgiveness for it. அவர் என்ன தப்பு பண்ணாருன்றத நானே மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். I forgot what he committed. அவர் என்ன தவறு செய்தார்ன்றத நான் மறந்துட்டேன். I forgot what mistake he committed. எவ்வளவு உண்மை அது. How true it is. நாம் நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிடுவோமானால் மன்னித்து அவைகளை நினையாதிருக்கிறார். If we confess our sins, he will forgive us and he will never remember it. நீங்க ஆண்டவற்றை மன்னிப்பை கேட்டுட்டு அதே வருத்தத்தில் போய் அப்படியே தரிச்சிருக்காதீங்க, அதிலேயே உட்கார்ந்துருக்காதீங்க. If you have received forgiveness from the Lord, don't linger in that regret anymore. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. உங்களுடைய கடந்த கால தவறுகளை குறித்த வருத்தங்கள்ல முதலாவது தரித்திராதீங்க. First way to deal with regrets, do not linger in regret. ரெண்டாவது, Second, வருத்தங்கள்லேருந்து வெளியே வருவதற்கு வழி என்ன? what is the way to deal with regrets? வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். Revelation 12:10. அங்கே வாசிக்கிறோம், தேவனுக்கு முன்பாக, நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான். For the accuser of our brothers have been thrown down, who accuses them day and night before our God. ரொம்ப அருமையா இருக்கு. It is very beautiful. இவனை பிசாசை குறித்து சொல்லப்பட்ட ஒரு டைட்டில் என்னன்னு கேட்டா, அவன் யாருன்னா சகோதரர் மேல் குற்றம் சுமத்துகிறவன். The title that was given to this devil is the accuser of our brethren. நமக்கு இருக்கிற பெரிய போராட்டம் இதுதான். So this is the great struggle we have. தேவன் மன்னிக்கிறவர் நமக்கு தெரியும். We know our God forgives our sins. தேவனிடத்துல மன்னிப்பை நம்ம கேட்டுட்டோம். We have also received forgiveness from him. ஆனா இந்த சகோதரரை தொடர்ந்து குற்றம் சுமத்துகிற ஒருவன் இருக்கிறான். But we have a person who accuses the brothers continuously. அவன் என்ன பண்றான்னா, நம்ம மன்னிப்பு கேட்ட பிறகு கூட நம்முடைய பழைய தவறுகளை, பழைய பாவங்களை திரும்ப திரும்ப நம்ம மெமரியில் ஓட விட்டு நம்மளை தொடர்ந்து எப்பொழுதுமே நிரந்தர குற்றவாளியாக அவன் வந்து ஒரு பிக்சர் காட்டுறான். But he will run this mistake that we have committed continuously in our mind and will give a picture that we are the permanent sinner. ஆனால் இந்த குற்றம் சுமத்துகிறவனை எவ்வாறு ஜெயித்தார்கள்? So how did they overcome this accuser? அடுத்த வசனம் பாருங்க. The next verse, வெளிப்படுத்தல் 12:11. Revelation 12:11. வேதம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும்
தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை அல்லது குற்றம் சுமத்துகிறவனை ஜெயித்தார்கள். And they have conquered him, the accuser of the brethren, by the blood of the Lamb and by the word of their testimony. முதலாவது நான் சொன்னேன், உங்களுடைய வருத்தங்களிலிருந்து வெளியே வர வேண்டுமானால் உங்கள் வருத்தங்களிலேயே தங்கி இருக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். First I told you, the first way to deal with regrets, do not linger in regret. ரெண்டாவது நான் சொல்லுவேன், உங்கள் வருத்தங்களிலிருந்து நீங்க வெளியே வர வேண்டுமானால் உங்களுடைய வருத்தங்களை சிலுவையின் அண்டையில கொண்டு வந்து இயேசுவின் பாதத்துல வைங்க. Second, in order to come out of regret, come to the cross and leave your regret at the cross. சிலுவை அண்டையில அதை விட்டுருங்க. Leave it at the cross. தேவனுடைய இரத்தத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே குற்றம் சுமத்துகிறவனை நீங்கள் ஜெயிக்க முடியும். And you can overcome the accuser by the blood of the Lamb. 1 யோவான் 1:9 சொல்லுகிறது. 1 John 1:9 says, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். if we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. எந்த இடத்துல பரிபூர்ண விடுதலை கிடைக்குது? Where you will have the perfect deliverance? நம்முடைய வருத்தங்களிலிருந்து எப்பொழுது நமக்கு விடுதலை கிடைக்கும்? When we will receive our deliverance from our regrets. நான் சொல்லுவேன், சிலுவை அண்டை கொண்டு வாங்க. When you bring it at the cross, நம்முடைய பாவங்களை போக்குகிற ஒரே ஒன்று இயேசுவின் இரத்தம். it is a Christ's blood alone that can clean all our sins. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். The blood of Jesus will cleanse us from all our sins. பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. The Son of God has the authority to forgive our sins. வேறு ஒரு நாமம் நம்முடைய பாவ மன்னிப்புக்காக இந்த உலகத்துல கட்டளையிடப்படவே இல்லை. There is no other name that is commanded to forgive our sins in this world. நல்லா கவனிக்கணும் நீங்க இதை. You have to listen carefully. உங்க வருத்தங்கள்ல இருந்து வெளியே வரணும்னா மன்னிப்பை பெற இயேசு வண்டை வாருங்கள். So in order to come out of your regrets, come to Jesus to receive forgiveness. இப்போ ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போறேன். தயவு செய்து எல்லாரும் கவனிங்க. I'm going to teach you an important thing. Please listen carefully. பாருங்க, ஒரு பக்கம் வேதம் என்ன போதிக்குதுன்னா, இயேசு நமக்கு மன்னிப்பை கொடுக்க வல்லவர், போதுமானவர். On one side the Bible teaches our Jesus is sufficient and is able to forgive our sins. இன்னொரு பக்கம் வேதம் என்ன போதிக்குதுன்னு சொன்னா, நாமும் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல மற்றவர்களுடைய குற்றங்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். So on the other side, the Bible also teaches we have to forgive others as Christ forgave us. இயேசு பரமண்டல ஜெபத்துல சொல்லி கொடுத்த ஜெபம் என்ன? What is the prayer that Jesus taught in the heavenly prayer? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீரும் எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். Forgive us our trespasses as we forgive them that trespass against us. அப்போ மன்னிப்பு பெறறத பத்தியும் வேதம் பேசுது, மன்னிப்பு கொடுக்கறத பத்தியும் வேதம் பேசுது. So the Bible speaks about receiving forgiveness and also forgiving others. தேவனிடத்தில் மன்னிப்பு கொடுக்கணும், மற்றவர்களை மன்னிக்கணும். We have to receive forgiveness from God and we have to forgive others. ஆனா ஒரு முக்கியமான வார்த்தை இன்னைக்கு அதிகமா பயன்படுத்தப்படுது, அது வேதத்துல இல்ல. But today an important word is used very much which is not present in the Bible. அது என்ன தெரியுமா? You know what is that? உங்களையே நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். Forgive yourself. இந்த வார்த்தையை நீங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. You could have heard this very many places. Forgive yourself. நீங்க செய்த தவறுகளுக்காக நீங்களே உங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். You can forgive yourself for the sins that have committed. இதை அநேக சைக்காலஜிஸ்ட் அவங்களுடைய சைக்காலஜில யூஸ் பண்றாங்க. அவங்களுடைய அவங்க அதை மக்களை குணமாக்குற குற்ற உணர்வுலேருந்து வெளியே வர்றதுக்கு forgive yourself, நீங்கள் முதல்ல உங்களை நீங்கள் மன்னிச்சுக்கணும், நீங்கள் உங்களை மன்னிச்சுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. Many psychologists use this verse just to bring them out of their guilty conscience. பாருங்க, நல்லா கவனிங்க. Listen carefully. நம்முடைய குற்றங்களை நாமே மன்னித்துக் கொள்றதுக்கான அதிகாரம் தேவன் நமக்கு தரல. The Lord has not given us any authority or power to forgive our own sins. அதாவது நம்முடைய குற்றங்களை நாமே மன்னித்துக் கொள்ள முடியுமானால் இயேசு இந்த உலகத்திற்கு வர வேண்டிய அவசியமே இல்ல. If we can forgive our own sins, then it is not necessary for Jesus to come to this world. வேணா நீங்க என்ன பண்ணலாம்னா, என்னையே நான் மன்னித்துக் கொள்கிறேன், என்னையே மன்னித்துக் கொள்கிறேன்னு சொல்லி ஒரு உணர்வு ரீதியான ஒரு விடுதலை நீங்க பெறலாம். Maybe you can get an emotional deliverance saying that you forgive yourself. ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன?
ஒருவன் பாவம் செய்தா தேவனிடத்துல வந்து என்ன பண்ணணும்னா அறிக்கையிட வேண்டும். But the Bible says if a person commits sins, he has to come to God and confess his sins. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். If we confess our sins, he is able and he is faithful to forgive us our sins and cleanse us from நம்முடைய all. பாவத்தை நீக்கும்படி நமக்காய் பலியான ஒரே ஒரு பலி இயேசு. Jesus, the only sacrifice who sacrificed for our sins. அவருடைய சிலுவை இல்லாமல் நம்முடைய குற்ற உணர்விலிருந்து உண்மையான மன வருத்தத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடையவே கிடையாது. There is no deliverance for us from our regrets without his cross. நான் சொல்லுவேன், நீங்க அவரண்டே வாங்க. I tell you, come to him. அவருடைய இரத்தத்தண்டைக்கு வாங்க. You come to his blood. அவருடைய கிருபாசனத்தண்டைக்கு வாங்க. Come to his throne of grace. இன்னும் சொல்லுவேன், அவருடைய வார்த்தை அண்டைக்கு வாங்க. I tell you, come near his word. அடிக்கடி உங்க மனசுல அந்த ரிக்ரெட் வந்துட்டே இருக்கா? If you have that regret very often in your life, இயேசுவே உம்முடைய வசனமாகிய தண்ணீரால் என்னை சுத்திகரியும்னு சொல்லி அந்த வசனத்தை நல்லா உங்களுக்குள்ள கழுவும்படி இடம் கொடுங்க. you give room for the word of God, which is like a water to wash your heart. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு. That's what Apostle Paul says. இயேசு கிறிஸ்து எப்படி தம்முடைய சபையாகிய மணவாட்டியை நேசிக்கிறார். Like how Jesus loves his own bride, the church. திருவசனத்தின் தண்ணீரை கொண்டு ஆண்டவர் அவளை சுத்திகரிக்கிறார். By cleansing and purifying of the washing of the water by the word. அவர் சொல்லுகிறாரு, அதுல அவளுடைய கரை திரை பிழை முதலான எல்லாவற்றையும் அவளை விட்டு நீக்கிறார். He says all the blot, all the blemish, all the wrinkles is being cleansed out from her. யார் கொடுக்க முடியும் இத? Who can give this? இயேசு மாத்திரம் கொடுக்க முடியும். Only Jesus can give this. அவருடைய வார்த்தை மாத்திரம் கொடுக்க முடியும். Only his word can do this. அவருடைய இரத்தம் மாத்திரம் கொடுக்க முடியும். Only his blood can do this. அவருடைய அன்பு மாத்திரம் கொடுக்க முடியும். Only his love can do this. நீங்க அந்த சிலுவை அண்டை வாங்க. You have to come to Jesus. சிலுவை அண்டை வாங்க. You have to come near the cross. முதலாவது சொன்னேன், First I told you, நீங்க இந்த வருத்தத்திலிருந்து வெளியே வரணும்னா அந்த வருத்தத்துக்குள்ளே உட்கார்ந்திருக்காதீங்க, எழும்புங்க. First, in order to come out of your regret, do not linger in regret. நீங்க எழும்புங்க. You have to rise up. இரண்டாவது, அதை சிலுவை அண்டை கொண்டு வாங்க. Second, leave it at the cross. சிலுவை அண்டை கொண்டு வாங்க. Leave it at the cross. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன், ரொம்ப முக்கியமான காரியம். The third and important thing I want to say, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. Revelation 2:5. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. Remember therefore from where you have fallen, repent and do the first works. இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைக்கணும். You have to remember from where you have fallen. மனம் திரும்பணும். You have to repent. ஆதியில் செய்த கிரியைகளை திரும்ப செய்யணும். And you have to do the first works. மூன்றாவது முக்கியமான காரியம், The third important thing, கர்த்தருக்குள்ள பிரயாசப்படுங்க. labor in the Lord. கர்த்தருக்குள்ள பிரயாசப்படுங்க. Labor in the Lord. உங்கள் வருத்தங்கள்ல இருந்து வெளியே வரணுமா? In order to come out of your regrets, முன்பு செய்தவைகளை திரும்ப செய்யுங்க. you repeat the first works which you have done. எபேசு சபை தேவனால் முதல் பகுதியில் பாராட்டப்பட்ட சபை தான். This Ephesians church was a church that was appreciated by God in the first place. அதனுடைய பிரயாசத்தை குறித்து, பொறுமையை குறித்து, பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருந்த நிலைமையை குறித்து, அது தேவனுடைய நாமத்தினால் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதை குறித்து கர்த்தர் அதை பாராட்டினார். The Lord also appreciated their works, their labor, how they did not bear those who are evil, and how they labored for God's sake. இதெல்லாம் ஆண்டவர் பாராட்டினார். The Lord appreciated it. அதே வேளையில 4ஆம் வசனத்துல சொல்றாரு, உங்ககிட்ட ஒரே ஒரு குறையை தான் நான் கண்டுபிடிச்சேன், அது என்னன்னா ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய். But in verse 4 he says, I have one thing against you, that you have left the first love. இப்போ இந்த குறையை ஆண்டவர் சுட்டி காமிச்சிட்டாரு. The Lord pinpointed the mistake. நான் நினைக்கிறேன் சபை இப்போ உணர்ந்துருச்சு. Now the church has realized ஐயோ நம்ம கிரியைகள்ல பிரயாசத்துல இந்த வேகத்துல அன்பை விட்டுட்டோமே. See, because of our work and labor and other patience, we have lost the first love. தேவனை மறந்துட்டோமே. We have forgot God. அவரை விட்டு பின்வாங்கிட்டோமே. We have gone away from him. அவரோடு இருக்கிற நெருக்கமான உறவு உடைஞ்சு போச்சே. The intimate relationship is broken with him. அதை சபை உணர்கிறது. இப்போ The church realizes it now. பரிசுத்தன் உணர்த்துகிறார். The Holy Spirit is convicting them. ஆனா உணர்த்திட பிறகு after they are convicted, கர்த்தர் கொடுக்கிற சொல்யூஷன் என்னன்னு கேட்டா, what is the solution that the Lord gives? நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ நினைச்சு பார்ப்பா. You have to remember from where you have fallen. நீ மனம் திரும்பு. You have to repent. ஆனா அதோட விட்டுறாத. And don't stop with that. நீ முன்பு செய்த கிரியைகளை நீ திரும்ப செய். You have to do the works that you did earlier. நீ காரியங்களை திரும்ப செய். You have to repeat what you have done. நீ நன்மையான பாதைக்கு உன்னை திருப்பு. You turn yourself to the path of goodness. சத்தியத்துக்கு திரும்ப வா. You come return to your நீ truth. முன்னேறி செல். You progress forward. கடந்தத பத்தியே வருத்தப்பட்டு அப்படியே உட்கார்ந்து உன் வாழ்க்கையை வீணடிச்சிராத. Don't waste your life thinking about your past alone. நீ முன்னால செல். You have to go forward. அப்போஸ்தலனாகிய பவுல கொஞ்சம் யோசித்து பாருங்க. Think about Apostle Paul. அவருடைய கடந்த கால வாழ்க்கை
நிறைய பேருக்கு ரொம்ப துன்பத்தையும் துக்கத்தையும் கொடுத்த ஒரு வாழ்க்கை. His past life was a life which really got pain and sorrow to many people. அவரே சொல்றாரு, பாவிகள்ல பிரதான பாவி நான்னு சொல்றாரு. So he himself says, I am the most the prime of all sinners. அவர் சொல்கிறாரு, நான் வந்து சபையை துன்பப்படுத்தினேன், He said, I persecuted the church. விசுவாசிகளை அடிச்சேன், I beat the believers. அதுல அநேகரை சிறையில அடைச்சேன், I also imprisoned many of them. தேவதூஷணம் சொல்லும்படி கட்டாயப்படுத்தினேன், I compelled them to blaspheme. சிலரை கொன்று போட்டேன்றாரு. I also killed many people. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இதெல்லாம் பண்ணிட்டு திரும்ப சபையில வந்து நின்று பிரசங்கம் பண்ற சாதாரண காரியம் நினைக்கிறீங்களா? So do you think after doing all these things, is it an ordinary thing or easy thing to come and preach in the temple of நீங்க God? கொஞ்சம் மனுஷனா யோசித்து பாருங்க. Just as a human, you just think about ஏங்க this. ஒரு விசுவாசிட்ட ஒரு வருத்தமோ ஒரு ஏதோ ஒரு சண்டையோ இருந்தாலே அதை மறக்க முடியல. So if you have anything against a believer, we are not able to forget that. அடிச்சு உதைச்சு கொலை பண்ணி சபையே பாழாக்கிட்ட மனுஷன் அதே ஏரியால வந்து பிரசங்கம் பண்றாரு. But this man who persecuted the church, who beat them, killed and imprisoned many people, is coming to the same place and preaching now. எப்படி இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்க. So just imagine how it would be. பேதுருவை யோசித்து பாருங்க. Just think about Peter. அவர் வாழ்க்கையில் தவறு நடக்காம இருந்துச்சா? So did he not commit any mistake in his life? ஆண்டவர் எவ்வளவோ எச்சரிப்பு கொடுத்து கூட கேட்காம இயேசுவை அறியேன் என்று 3 முறை அவன் வந்து மறுதலிக்கிறான். Even after receiving many warnings from Jesus, he denied Jesus 3 times that he don't know Jesus. இப்போ இந்த மாதிரி வருத்தத்தில் நம்ம வாழ்க்கையில் சில தவறுகளை பண்ணிட்டு நிற்கும் போது என்னங்க செய்யறது? So what to do when we regret having committed so many mistakes in our life? இதற்கு ஆண்டவர் கொடுக்கிற சொல்யூஷன் என்ன? What is the solution given by God? நீ மனம் திரும்பிட்டியாப்பா? Have you repented? நீ வருத்தப்பட்டியா? Have you regretted? அதற்காக கண்ணீர் வடித்தியா? Have you shed tears for நீ it? செய்த தவறு என்பதை உணர்ந்துட்டியா? Have you regretted that what you have done is wrong? முன்பு செய்தவைகளை திரும்ப செய். Then repeat what you have done earlier. யோவான் 21:15 பாருங்க. John 21:15. ஆண்டவர் பேதுருவிட்ட வந்து சொல்றாரு, Jesus said unto Peter, என்னிடத்தில் அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா? do you love me more than these? அன்பாய் இருக்கிறேன் அறிவீர் ஆண்டவரே. You know I love you, Lord. சரி, என் ஆடுகளை மேய்ப்பாயா போ. Then feed my lambs. பழசிலே உட்கார்ந்திருக்காத. Don't linger in the past. 3 முறை நான் மறுதலிச்சிட்டேனே உட்கார்ந்திருக்காத. Don't sit or linger saying that you have denied me 3 times. நீ ஆடுகளை மேய். You take care of my lambs. ஆடுகளை மேய். You feed my lambs. கர்த்தருக்காக வேலை செய். You work for God. முன்னேறி செல். You go forward. கடந்ததை விட்டுட்டு முன்னால போ. You leave the past and go forward. எபேசியர் 2:10 சொல்லுகிறது. Ephesians 2:10 says, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். For we are his workmanship created in Christ Jesus for good works. அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். Which God prepared beforehand that we should walk in them. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நான் சொல்லுவேன், நாம நேற்றைக்கு நடந்த தவறுகள் குற்றங்கள் இதிலேயே நம்ம தரித்திருப்போமானால், if we linger in the past failures and past mistakes, நாம எந்த பிரயோஜனமற்றவர்களாக மாறிடுவோம். we will be not useful to anybody. அதனால தான் ஒருவர் இப்படி சொன்னாரு, That's why a person said this way, நேற்றைக்கு நான் செய்த தவறுகளை அல்லது இன்று நான் செய்த தவறுகளை நினைத்தே நான் இரவெல்லாம் தூங்காமல் நான் விழித்திருப்பதை பார்க்கிலும் நாளைக்கு என்ன செய்வேன் என்பதை குறித்த திட்டத்தோடு தூங்க போவது நல்லது அப்படின்னு சொன்னார். he said, it is better to sleep on what you plan to do than to be kept awake by what you have done. அருமையான வார்த்தை இது. It is a very beautiful sentence. நேற்றைக்கு நடந்ததை பற்றி நான் நினைச்சிட்டு தூங்காம அப்படியே படுத்திருக்கிறத பார்க்கலாம், நாளைக்கு என்ன செய்ய போறேன் அப்படின்றத நாம நினைச்சு திட்டமிட்டு தூங்க செல்வது நல்லது. It is better to sleep on what you plan to do than to be kept awake by what you have done. பவுல் சொல்றாரு, Paul says, பிலிப்பியர் 3:13-14, Philippians 3:13-14, இப்போ நான் ஒன்றை செய்றேன். one thing I do. நான் பெர்ஃபெக்ட் கிடையாது. I'm not perfect, ஆனா ஒன்று செய்றேன். but I do one thing. பின்னானவைகளை மறக்கிறேன், I forget what lies behind. முன்னானவைகளை நாடுறேன். I straining forward to what lies. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். I press on towards the goal for the prize of the upward call of God in Christ Jesus. நல்லா கவனிங்க. Listen carefully. அவராலேயும் அவருடைய குற்றங்களை மறக்க முடியாது. He cannot forget what he has committed. கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கவங்களும் பவுலை வந்து பழைய ஆளா தான் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க சில பேர். So also the people who heard his preaching would have seen him as a old Paul. விசேஷமா அவர் துன்புறுத்தின இடங்கள்ல இவரால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், இவரால் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து அவர் எப்படி பார்ப்பாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? Especially people who are affected by him, the families who are affected by him in the places where he preached, how did they see at him? நிச்சயமா அவரை வந்து நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய அப்போஸ்தலரை பார்க்குறோமே தவிர, அவர்கிட்ட அடி வாங்கினவங்க, அவரால் சிறைக்கு போயிட்டு வந்தவங்க, அவரால் தங்களுடைய குடும்ப நபர்களை வந்து
கொல்ல கொடுத்தவர்கள், மரிக்க கொடுத்தவங்க வந்து பவுலை வந்து நார்மலா பார்த்திருக்க மாட்டாங்க. But we see him as a great apostle now. But look at those families, those members who have lost them, who were beaten by him, who were imprisoned by him. People who have lost their families, they would have not have forgiven him. பார்க்க வேதனையா தான் இருக்கும். They would feel really sorry. இந்த மாதிரி ஒரு ஆள் நாம் பிரசங்கம் பண்ண வந்திருக்காரு. See, such a kind of man has come for preaching. நிச்சயமா அவரை வந்து குற்றம் சுமத்திருப்பாங்க. They would surely accuse him. ஆனா பவுலுக்கு ஒன்று தெரிஞ்சிருந்தது. But Paul knew one thing. எனக்கு வந்து பரிசு இந்த உலகத்துல கிடையாது, எந்த மனுஷனும் கொடுக்க மாட்டான், ஆனா பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் ஓடிட்டு இருக்கேன். My prize is not in this world, no person will give me, but I press towards the goal for the prize of the upward call. குற்றம் செய்த பிறகு ஒருவேளை உலகம் உங்களை மன்னிக்காமலே போயிடலாம். Maybe this world may not forgive you after you have committed a mistake. உங்க குடும்பம் உங்களை மன்னிக்காமலே போயிடலாம். Your family may not forgive you. இந்த உலகத்துல நீங்க இழந்த நற்பெயரை நீங்க பெறாமலே போயிடலாம். Maybe you not receive the reputation, the name that you have lost in this world. ஆனா இந்த உலகத்துக்காக ஓடாதீங்க. But don't run for this world. இனிமே இயேசுவுக்காக ஓடுங்க. But run for God. அங்கதான் உங்களுக்கு பந்தய பொருள் இருக்கு. And only you have your prize. நீங்க ஓட துவங்குற வரைக்கும் நீங்க ரிக்ரெட்ல இருந்து வெளியே வரவே மாட்டீங்க. Until you start running, you cannot come out of your regret. ஐயோ என்னுடைய மனைவி என்னை ஏற்றுக்கொள்ளணும், என் பிள்ளைங்க என்னை ஏற்றுக்கொள்ளணும், சபை ஏற்றுக்கொள்ளணும், ஊழியக்காரங்க ஏற்றுக்கொள்ளணும். சில பேர் ஏற்றுக்கொள்ளாமலே போயிடுவாங்க. So see, my family should accept me, my wife should accept me, my children should accept me, my church should accept me. Some people may not accept you at all. அத பத்தி வருத்தப்படாதீங்க. Don't worry about it. பரவாயில்லை, நீங்க மனம் திரும்பிட்டீங்களா? It is okay. Have you repented? கர்த்தரண்ட திரும்பிட்டீங்களா? Have you turned to God? முன்பு செய்ததை திரும்ப செய்யுங்க. You do the first works. நற்கிரியைகளை செய்யும்படி நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. You are called to do good works. அதுல முன்னேறி தொடருங்க. So you continue and go forward. பரம அழைப்பின் பந்தய பொருளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். And the Lord will give you the prize of the upward call. அதை நோக்கி ஓடுங்க. You run towards it. கடைசியா ஒரு வார்த்தையோட முடிக்கிறேன். At last I want to finish with one. முதல்ல சொன்னேன். First, நீங்க வந்து முதலாவது you should stop lingering in regret. நீங்க do not linger. நீங்க அந்த வருத்தத்திலேயே நீங்க நிலைச்சிருக்காதீங்க, தரித்திருக்காதீங்க. do not linger in regret. இரண்டாவது சொன்னேன், உங்கள் வருத்தங்களை சிலுவையின் பாதத்துல வைங்க. Second, leave it at the cross. மூன்றாவது, கர்த்தருக்குள்ள பிரயாசப்படுங்க. Third, labor in the Lord. கடைசியா ஒரு முக்கியமான காரியம், அந்த வார்த்தை, last an important word. உங்கள் கடந்த காலத்தை தேவன் கையாளும்படி அவரிடத்துல விட்டு விடுங்க. Let God deal with the past. Very, very important word today. Let God deal with your past. You cannot fix everything. You cannot solve everything. You cannot heal everything. Mark my words. கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளுக்காக நாம் வருத்தப்படலாம், மனஸ்தாபப்படலாம், மனம் திரும்பலாம், எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. You can regret, remorse and repent for what you have committed in the past, but you cannot fix anything. சில வேளையில் சில கடந்த காலத்தின் காரியங்கள் நம்மளை பின்தொடர்ந்தே ஓடி வரும். Sometimes certain things of our past will be following us. இதிலிருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா? Will you not get a deliverance out of it? அப்படின்ற வேதனை இருக்கும். We will have a feeling like that. ஆனா கடந்த காலத்தின் காரியங்களை கர்த்தர்ட்ட கொடுத்துருங்க. But give all the things of your past to the Lord. மனம் திரும்பிட்டீங்களா? Have you repented? அதுக்காக வருத்தப்பட்டீங்களா? Have a remorse for it? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்திலே வைத்து விடுங்கள். Cast all your burdens upon him, for he cares for you. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Come to me all who labor and are heavy laden, and I will give you rest. ஏசாயா 43:18-19. Isaiah 43:18 and 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். Forget the former things, do not dwell on the past. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். See, I am doing a new thing. இப்பொழுதே அது தோன்றும். Now it springs up. நீங்கள் அதை அறியீர்களா? Do you not perceive it? நான் வனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். I am making a way in the wilderness and streams in the wasteland. அன்பாய் சொல்றேன், ஒரு நல்ல கவனிங்க. My dear ones, I say it with love. உங்களால சீர்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமா, சீர்படுத்திடுங்க. So is there any problems which you can fix? You can fix it. எந்தெந்த பகுதியில ஓடணுமோ ஓடிடுங்க. In whichever portions you want to run, you can run. எந்தெந்த இடத்துல நற்கிரியை செய்யணுமோ செஞ்சிருங்க. So wherever you want to do good works, do it. ஒரு காலத்துல சபையை பாழாக்கிட்டு இருந்த மனுஷன் இப்ப சபையை கட்டிட்டு இருக்காரு. A person who destroyed the church once is now building the church. ஒரு காலம் சபையை தூஷித்த ஒரு மனுஷன் இப்ப பிரசங்கம் பண்றாரு. A person who blasphemed the church once is now preaching the church. ஒரு காலம் இயேசுவுக்கு விரோதமா இருந்த மனுஷன் இப்ப இயேசுவுக்காக நிக்கிறாரு. A person who was against the Lord once is now for the Lord. நல்லா கவனிங்க. Listen carefully. பட் எல்லாத்தையுமே நாம சீர்படுத்த முடியாது. But we cannot fix everything. ஆனா நீங்க நல்லா ஒன்ன விசுவாசிக்கணும். But you have to believe one thing. எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். We have a God who rules everything. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். He will do everything for me.
எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். He will do everything for me. எல்லாவற்றையும் புதிதாக்குவார். He will make everything new. ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். And He will exalt me at the right time. எனக்கு எப்படி அதை செய்வார்னு எனக்கு தெரியல. I don't know how He will do it. எப்படி அதை சீர்படுத்துவார் எனக்கு தெரியல. I don't know how He will fix it. எப்படி என்ன சரிப்படுத்துவார்னு தெரியல. I don't know how He will set right it. என்னால செய்ய முடிந்ததை நான் செய்றேன். So whatever is possible by me, I will do it. ஆனால் எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்துல கொடுத்துறேன். But I will give everything to the hand of the நொறுங்கி Lord. போன, உடைந்து போன, அழிந்து போன எல்லாவற்றையும் சீர்படுத்த கர்த்தருக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். I commit myself completely to the Lord for God to mend and mold all the broken. முழுவதுமாக அவர் பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன். And I commit totally at His feet. அவருடைய சத்தியம் என்னை விடுதலையாக்கும். And His truth will deliver me. அவருடைய வெளிச்சம் என்னை நடத்தும். His light will lead me. நான் வருங்காலத்தை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. I need not be afraid of my future. அவருடைய கரத்திலே என் கைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். I commit my hand in His hand. நல்லா கவனிங்க, சில வேளை ஆச்சரியமா இருக்கும். Listen carefully. Sometimes it might be ரோமர் surprising. 8:28 சொல்லுகிறது, Romans 8:28 says, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக கூட நடக்கிறது என்று பார்க்கிறோம். and we know that for those who love God, all things work together for good. அது அர்த்தம் என்ன? What does it mean? சில வேளையில நம்ம வாழ்க்கையில கடந்த காலத்துல இருந்த தீமைகள் இருக்கு பாருங்க, பயப்படாதீங்க, அதிர்ச்சி அடையாதீங்க. தீமைகளை கூட நன்மையாக மாற்ற தேவன் வல்லவர். Sometimes the evil things and the past sins, the Lord is able to make it good for us. சில வேளை நம்முடைய விழுகைகளை கூட நமக்கு நன்மையா மாற்றுவார். Sometimes the Lord will make our falls into good for us. சில வேளையில இந்த தவறுகள், விழுகைகள், சறுக்கல்கள் மூலமாகவே நமக்கு வாழ்க்கையில பெரிய பாடங்களை கர்த்தர் சொல்லி தருவார். Sometimes the Lord will teach us very good lessons through this falls, the sins and the mistakes that we commit. கடந்த காலத்தின் பொல்லாத தவறுகள் மூலமாகவே ஆண்டவர் நமக்குள்ள ஒரு பெரிய தாழ்மையை உருவாக்குவார். The Lord will also bring a kind of humility into us through the sins that we committed in the past. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகருக்கு எச்சரிப்பை தருவார். The Lord will give warning to many people through our life. நம்ம வாழ்க்கையினுடைய விழுகைகள் மூலமாகவே அநேகரை ஊக்கப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, என்னை உயர்த்தினவர் உன்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்ற சாட்சியா நிறுத்துவாரு. The Lord will also make us stand as a testimony by motivating and encouraging us through the sins that we have committed in the past. அவர்ட்ட ஒப்பு கொடுங்க. You have to commit yourself to Him. தீமையும் நன்மையாய் மாற்றுவார். The Lord can turn all evil into good. என்னுடைய தோல்விகளை கூட எனக்கு ஆண்டவர் நன்மையாகவே மாற்றுவார். The Lord can turn all my failures into good for me. எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். The Lord who can change everything. அவர் எனக்கு போதுமானவர். And He is sufficient for me. ஆகவே நான் என்ன செய்வேன்? Therefore what will I do? 1 தெசலோனிக்கர் 5:18. 1 Thessalonians 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். Give thanks in all circumstances. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. For this is the will of God in Christ Jesus for you. எல்லா சூழ்நிலைகளுக்காக நன்றி சொல்லுங்க. You have to thank God for all circumstances. ஆண்டவரே, நான் இது கடந்து போன பாதைகள் எனக்கு புரியல, எனக்கு வருத்தமா இருக்கு, ஆனாலும் நன்றி சொல்றேன். Lord, I don't understand the path I went through. I really regret for it, but still I thank you. ஏனென்றால் இந்த கடந்ததெல்லாம் எனக்கு மன்னிச்சிட்டீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. You say, Lord, thank God that you have forgiven all my past. ஆண்டவரே, இந்த தோல்விகள், இந்த பாவங்கள், இந்த விழுகைகளால தான் எனக்கு தேவன் அவசியம்னு தெரிந்து கொள்றதுக்கு எனக்கு கொண்டு வந்தீங்களே, அதுக்காக நன்றி சொல்றேன். Thank God that your failures remind you of your need for God. ஆண்டவரே, இந்த விழுகைகளால, இந்த தவறுகளால, இந்த பிரச்சனைகளால, இந்த பாவங்களால எனக்குள்ள அதிகமான பொறுமையையும் எனக்குள்ள அதிகமான தாழ்மையும் உருவாக்கினீங்களே, உமக்கு நன்றி. Lord, thank Lord for bringing patience and long suffering within me through the sins, through these mistakes and the downfalls. தாழ்மையை கற்றுக் கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. Lord, thank you for teaching me humility, Lord. இந்த விழுகைகள் மூலமாக உம்முடைய அன்பை நான் ரொம்ப அதிகமா ருசிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்தீங்களே, உமக்கு நன்றி. Lord, thank you that you have made me to taste your love so much through this downfalls. இந்த காலையில யாராவது நீங்க ரொம்ப லைஃப்ல ரிக்ரெட்டோட வாழ்ந்துட்டே இருக்கீங்களா? Is there anyone living with this regret in your life? சிலது நீங்க விரும்பி செஞ்சிருக்கலாம், சிலது நீங்க விரும்பாம செஞ்சிருக்கலாம். Something you might have done it willingly, something you have done out of unwillingly. சிலது நீங்க தெரிஞ்சு செஞ்சிருக்கலாம், சிலது அறியாமலே செஞ்சிருக்கலாம். Something you would have done aware, something out of ignorance. சில காரியங்களை நீங்களே செஞ்சிருக்கலாம், சில காரியங்களை கட்டாயத்தினால செஞ்சிருக்கலாம். Certain things you would have done on your own will, or certain things you would have done by force of other things. பட் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வந்து கொண்டிருக்கிறது. But today the word of God is coming directly to you.
எவ்வளவு காலம் இந்த வருத்தத்தோட நீ தெரிய போற? How long you going to linger in this regret? எவ்வளவு காலம் உன்னையே குற்றம் சுமத்தி கொண்டு வாழ போற? How long you going to accuse yourself and live in it? எவ்வளவு காலம் இந்த வேதனையிலே அழுகையிலே நீ தரித்திருக்க போற? How long you going to linger and remain in this weeping and mourning? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை வெளியே வரணும்னு விரும்புறாரு. Today the Lord wants you to come out of it. வருத்தப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்றது நல்லதுதான். It is good to live a life without regret. ஆனால் வருத்தங்கள் வந்து விடுகிறது. But we have regrets. என்ன செய்வது? What to do? அதை சரியாக கையாளுவேன். You have to handle carefully. முதலாவது, First, இந்த வருத்தத்திலேயே நான் தரித்திருக்க மாட்டேன். I will not linger in regret. இரண்டாவது, Second, இந்த வருத்தங்களை இயேசு வண்டை கொண்டு வருவேன். I will bring all my regrets to Jesus. அவரிடத்திலே விட்டு விடுவேன். I will leave it at Him. மூன்றாவது, Third, கர்த்தருக்குள்ள பிரயாசப்படுவேன். I will labor in the Lord. நான் முடங்கி கிடக்க மாட்டேன். I will not withhold myself. நான் விட்டவைகளை திரும்ப செய்வேன். I will do the first work which I have left. நற்கிரியைகளை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். I have been called to do good works. கடைசியாக, At last, எனக்கு முடியாத காரியங்கள், என்னால கையாள முடியாத பகுதிகள், என்னால விளங்கிக் கொள்ள முடியாத பகுதிகளை கர்த்தரிடத்துல கொடுத்துறேன். I will let God deal with the past, the things, the sins, of whichever which I cannot deal என்னோட with. சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒரு சிலர் நீங்க பயங்கர வருத்தத்துல நீங்க இருக்கலாம். Some of you who are listening to my word might be in a great regret. இந்த மாதிரி என் பேரை நான் கெடுத்துட்டேனே, I have spoiled my name this way. என் கடந்த காலத்தை இப்படி நாசமாக்கிட்டேனே, I have spoiled my past. இந்த மாதிரி ஒரு குற்றத்தை போய் செஞ்சுட்டேனே, I have committed such a kind of mistake in my life. இந்த மாதிரி ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில அனுமதிச்சிட்டேனே. I did permit such a kind of thing into my life. ஒருவேளை நீ சொல்லி கொண்டிருக்கலாம், You might be saying this. என்ன பண்றது, முக்கால் தூரம் போய் தப்பு பண்ணிட்டேன், See what to do. I have gone half the way and have committed the mistake. பாதி வழி கடந்துட்டேன், I have crossed half the way. செஞ்ச தப்பு தான், It is wrong what I've done. சரி அதிலே விழுந்து தொலைக்கலாம். But let me fall into it. என் தவறுக்காக நானே பாடுபடுறேன், வேதனைப்படுறேன். So I will strive, I will struggle for whatever mistakes that I have done. I will bear the pain. அப்படி அல்ல, Not that way. அப்படி அல்ல. Not that way. You don't have to force yourself to punish yourself. உங்களை நீங்க தண்டிக்கணும்னு கர்த்தர் விரும்பல. உங்களுக்காக இயேசு தண்டனை ஏற்றுக்கொண்டார். Jesus took your punishment for you. உங்கள் தண்டனையை, Your punishment. உங்கள் மேல் வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை இயேசு ஏற்றுக்கொண்டார். நீ திரும்ப தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல. Jesus took the wrath and the damnation that ought to come upon you upon நீ himself. அந்த அவமானத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. You did not carry all the shame. நீ அந்த குழியில விழ வேண்டிய அவசியம் இல்ல. You need not fall into that pit again. மன வருத்தப்பட்டியா? Are you regretting? இயேசு மண்டை வா. Come to Jesus. என்னையே மன்னித்துக் கொள்வேன்னு சொல்லாத. Don't say I will forgive myself. இல்ல, இயேசு மண்டை வா. But come to Jesus. அவர் உன்னை மன்னிப்பார். He will forgive you. தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ள மாட்டார். The Lord will never push away who comes to சில him. வேளையில உன்னுடைய தவறுகளை கொஞ்சம் பேர் பார்த்திருக்கலாம். Maybe some people would have witnessed what you have committed. உன்னுடைய சொந்த குடும்பம் கூட உன்னை மன்னிக்க மாட்டேங்கிறாங்க. Your own family is not forgiving you. ஒருவேளை உன்னுடைய சொந்தக்காரங்க உன்னை மன்னிக்க மாட்டேங்கிறாங்க. Maybe your relatives is not forgiving உங்க you. சொந்த சபையாரே உங்களை மன்னிக்க மாட்டேங்கிறாங்க. Maybe your own church is not forgiving you. உங்க நண்பர்கள் உங்களை வெறுத்துட்டாங்க. Maybe your friends have hated you. என்ன செய்யறது? What to do? வாழ்க்கையை முடிச்சுக்கிறதா? Let me end my life எல்லாத்தையும் விட்டு ஓடிடுறதா? or run away from there? இல்ல, No. என்னால எதை சீர் செய்ய முடியுமோ நான் சீர் செய்யறேன். So I will fix whichever is possible by me. ஆனால் சில காரியங்களை என்னால கையாள முடியல. But certain things I'm not able to handle. இது என் பலத்துக்கு மிஞ்சினது, This is beyond my என் ability. சக்திக்கு மிஞ்சினது, This is beyond my power. என் ஞானத்துக்கு மிஞ்சினது, This is beyond my என் wisdom. சத்துவத்துக்கு மிஞ்சினது. This is beyond my power. கர்த்தர்ட்ட கொடுத்துருங்க. But give it to God. எவ்வளவு நொறுங்கி போயிருந்தாலும் அந்த கர்த்தர்ட்ட கொடுத்துருங்க. No matter how broken it is, give it to God. அவர் சீர்படுத்துவார், He will fix it. ஸ்திரப்படுத்துவார், He will establish it. நிலைநிறுத்துவார், He will make it stable. சீர்படுத்துவார், He will set right. ஸ்திரப்படுத்துவார், He will make it stable. நிலைநிறுத்துவார். And He will establish it. ஜெபம் பண்ணலாமா? Shall we pray? கண்களை மூடுங்க. இருக்கிற இடங்கள்ல Let us close our eyes wherever you are. எந்த காரியத்தை குறித்து நீங்க வருத்தத்தோடு இன்றைக்கு காலையில நீங்க உங்க நாளை ஆரம்பிச்சிருக்கலாம். You might have started this day with any kind of regret in your heart. இன்றைக்கு ஒருவேளை இந்த செய்தி பல வருஷங்களாக நீங்க போய் கொண்டிருந்த போராட்டத்திற்கான தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய விடையும், Today, this message might be a word and a solution for a problem that you're going through for past many years. this is God's answer for your regrets that you have carried within you for years and years. என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒவ்வொரு நாளும் வருத்தத்துல வாழ்ந்த உங்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை இது. The word which God gave you who are living in this regret for many years. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட வசனத்திற்கு ஒப்பு கொடுங்க. Today, commit yourself to the word of God. ஆண்டவரே, Lord, நான் இதிலே தரித்திருக்க போறதில்ல. I'm not going to linger in this anymore. என் வாழ்க்கை இப்படியே நான் வீணடிக்க போறதில்ல. I'm not going to waste my life like this. நான் உம்முடைய சிலுவை அண்டை வருகிறேன். Lord, I come to your cross, Lord. உம்முடைய இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். Lord, I receive your mercy. உம்மை சார்ந்து கொள்றேன். Lord, I will depend on you.
நான் என் தூசியை விட்டு நான் எழும்புறேன். Lord, I rise up from my dust. என்னுடைய சாம்பலை விட்டு நான் எழும்புறேன். Lord, I rise up from my ashes. இயேசுவே, Lord Jesus, எனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்துல நற்கிரியைகளை செய்யும்படி நான் மீண்டும் எழும்புறேன். Lord, I will rise again to do the good works with the little strength that I have. ஆண்டவரே, Lord, எனக்கு இருக்கிற இந்த பலத்துல நான் முன்னால போறேன். Lord, I go forward with the strength that I have. நான் நிறைய தவறுகள் செய்திருக்கிறேன். I have committed many mistakes. நான் நிறைய குறைகளை விட்டுருக்கேன். Lord, I have left many things, flaws in my life. எத்தனையோ காரியங்களை செய்யாம வச்சிருக்கேன். I have not done many things in my life. இன்றைக்கு நான் எழும்பி செய்கிறேன். But today I rise up and do it. சில காரியங்களை என்னால கையாள முடியல. Certain things I am not able to handle. சில அவமானங்களை நிறுத்த முடியல. I am not able to stop certain shames. சில பேருடைய நியாய தீர்ப்புகளை என்னால ஸ்டாப் பண்ண முடியல. I cannot stop the judgment of certain people. சில பேருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்லாம இருக்கேன். I feel not worthy to stand before certain people. நான் என்றைக்கோ செய்த தவறுக்காக இன்றைக்கு நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். I still regret for a mistake which I have committed long back. நான் பழி சுமத்தப்படுறேன். I am being accused. தண்டிக்கப்படுறேன். I am being punished. அதுக்காக நான் ரொம்ப இழந்து கொண்டிருக்கிறேன். And because of which I am losing so much. ஆனால் ஒன்றை நான் செய்றேன். But I do one thing. என்னால எதை மாற்ற முடியுமோ என் வாழ்க்கையை நான் திருத்திக் கொள்றேன். Lord, I'll try to set right and change whichever is possible by me. இந்த தீங்கிலிருந்து வந்த நன்மைகளை நான் ருசிக்கிறேன். Lord, I taste the goodness that comes out of this evil. ஆனால் என்னால் கையாள முடியாததை உம்முடைய கரத்துல கொடுத்துறேன். But whichever is not possible to be dealt by me, I give it to you. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் படைக்கிறேன். Lord, today I commit my life to you. என்னுடைய ஒவ்வொரு பகுதியையும் படைக்கிறேன். I commit each and every part of my life. நீங்க குணமாக்குங்க. Lord, you heal it, Lord. சீர்படுத்துங்க. You set right. ஸ்திரப்படுத்துங்க. You make it stable. என்னை உருவாக்குங்க. Lord, you mold me. என்னை பண்படுத்தி பயன்படுத்துங்க. Lord, you prune me and you use me, Lord. என்னை கொண்டு நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ செய்யும். Lord, you do whatever you want to do with me, Lord. சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். I commit myself to your will. உம் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன். I give heed to your voice. ஆண்டவருடைய அழைப்புக்கு ஒப்பு கொடுங்க. Commit yourself to the calling of God. இன்று முதல் அந்த ரிக்ரெட்ஸ்ல இருந்து வெளியே வாங்க. Come out of this regrets from today. தேவனுடைய இலவசமான ரட்சிப்பையும் மீட்பையும் அன்பையும் பெற்றுக்கொள்ளுங்க. Receive the love, repentance and salvation of God which is free. இந்த வருத்தம் உங்களை ரட்சிப்புக்கு நேரா நடத்தட்டும். Let this regret lead you towards salvation. லௌகிக துக்கம் வேண்டாம். You don't need this worldly regret. தேவனுக்கு அடுத்த துக்கம் உங்களுக்கு உண்டாகட்டும். Let there be godly regret in you. பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசின நல்வார்த்தைகளுக்காக நன்றி. Our holy God, thank you for the good words that you have spoken with us. இந்த வசனம் எங்கெல்லாம் துணிக்கிறதோ, யாருடைய உள்ளத்தை எல்லாம் நீர் தொடுகிறீரோ, இன்றைக்கு ஒரு பெரிய மனம் திரும்புதலையும் ஒரு மனமாற்றத்தையும் வாழ்க்கையிலே சீர்படுதலையும் நீர் உண்டாக்குவீராக. Lord, let you bring a great transformation and change in the life of every people, in the hearts of every people that this word touches and hears, Lord. இன்றைக்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய உடைந்து நொறுங்கி போன பகுதிகளை உம்முடைய பலிபீடத்தில் வைப்பார்களாக. Lord, let every people commit their broken parts of their life into your altar, Lord. ஆண்டவரே, Lord, சீர்படுத்தும். Lord, set right it. ஸ்திரப்படுத்தும். Lord, stabilize it. பலப்படுத்தும். Strengthen them. உயர்த்தி ஆசீர்வதி. Exalt and bless them. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Praise the Lord.